வணக்கம் அன்பு நண்பர்களே. ஓம் அஸ்ட்ரோ தமிழ் நண்பர்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். தினமும் இன்றைய ராசிக்கான பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நவக்கிரகங்களின் நல்லாசிகள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். இன்று 10/2/2025 குரோதி ஆண்டு தை மாதம் 28ஆம் நாள் திங்கட்கிழமை. நல்ல நேரம் காலை 9:30 மணி முதல் 10:30 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. கௌரி நல்ல நேரம் காலை 1:30 மணி முதல் 2:30 மணி வரை, மாலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரை. ராகு காலம் 7:30 மணி முதல் 9 மணி வரை. குளிகை 1:30 மணி முதல் 3 மணி வரை. யமகண்டம் 10:30 மணி முதல் 12 மணி வரை. சூலம் கிழக்கு. பரிகாரம் தயிர். மகர லக்கணம் இருப்பு இன்று 31 வினாடி. சூரிய உதயம் இன்று 6:35க்கு. கரணன் 9 மணி முதல் 10:30 மணி வரை. திதி இன்று இரவு 8:08 வரை திரையோதசி, பின்பு சதுர்த்தசி. நட்சத்திரம் இன்று இரவு 7:12 வரை புனர்பூசம், பின்பு பூசம். நாமயோகம் இன்று காலை 11:02 வரை பிரிதி, பின்பு ஆயுஷ்மான். கரணம் இன்று காலை 8:28 வரை கௌளவம், பின்பு இரவு 8:08 வரை தைத்துளம், பின்பு கரசை. அமிர்தாதி யோகம் இன்று காலை 6:34 வரை சித்த யோகம்ங்க, பின்பு இரவு 7:12 வரை அமிர்த யோகம், பின்பு சித்த யோகம். சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்று இரவு 7:12 வரை கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குங்க. அதன் பின்பு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பிக்குது. அப்போ இந்த 2 நட்சத்திரக்காரர்கள் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு புதிய முயற்சிகள்லையும் நீங்கள் ஈடுபட வேண்டாமுங்க. நீண்ட பயணங்கள் ஏதாவது மேற்கொள்வதாக இருந்தாலும் சரி, திட்டமிட்டு இருந்தாலும் சரி, அதையெல்லாம் தவிர்ப்பது மிக மிக நல்லதுங்க. புதிய பொருட்கள், ஆடை ஆபரணங்கள் இதெல்லாம் வாங்குவதை முற்றிலும் தவிர்க்க வேண்டிய ஒரு நாளாக இருக்கு. சந்திராஷ்டம தினங்கள்ல உங்களுக்கு மன உளைச்சல், மனக்குழப்பம் இதெல்லாம் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் அதிகம் உள்ளது. வேலையில ஒரு விதமான மந்தத்தன்மை ஏற்படும். நீங்க செய்கின்ற செயல்ல பொறுமையின்மை அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. அடுத்தவர்கள் மீது ஆத்திரம், எரிச்சல், கோபம் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் தான் இன்று அதிகமாக காணப்படும். எச்சரிக்கையாக இருங்க. சந்திராஷ்டம நாள்ல எந்த ஒரு முக்கிய செயலையும் நீங்க செய்ய வேண்டாம். அசைவ உணவுகளை முற்றிலும் தவிர்த்து ஆன்மீக காரியங்கள்ல ஈடுபடுவது உங்களுக்கு அதிக நன்மையை ஏற்படுத்துங்க. இன்றைய நாளுக்கான பண்டிகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுரை ஸ்ரீ மீனாட்சி சொக்கநாதர் தங்க பல்லக்கில் நாட்கதிரற்பு விழா. இன்று வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவபெருமானை வழிபாடு செய்து வர உங்களுக்கு கர்ம வினைகள் முற்றிலும் விலகக்கூடிய குறையக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நல்ல நாளாக இருக்க போதுங்க. விரதாதி விசேஷங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்று சுபமுகூர்த்த தினம், பிரதோஷம் இருக்குங்க. அப்போ இந்த பிரதோஷ தினத்துல நாம சிவபெருமானை பார்த்தீங்கன்னா நாள்தோறும் வணங்குகிறோங்க. ஆனாலும் பார்த்தீங்கன்னா இந்த பிரதோஷ காலத்துல எம்பெருமானை ஆலயம் சென்று வணங்குவது நமக்கு அதிக நற்பயன்களை கொடுக்கக்கூடியதுங்க. மாதந்தோறும் பார்த்தீங்கன்னா 2 முறை வளர்பிறை, தேய்பிறை, திரையோதசி அன்று 13வது நாட்கள் தான் இந்த பிரதோஷ தினமாக கொண்டாடப்பட்டு வருதுங்க. இந்த நாளில் பார்த்தீங்கன்னா நீங்கள் மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரையிலான நேரம் தான் இந்த பிரதோஷ காலம்ங்க. அப்போ இந்த நேரத்தில் பரமசிவனை நீங்கள் வழிபட்டீங்கன்னா மற்ற நாட்களில் ஏற்படக்கூடிய துன்பங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கி இன்பம் பெறலாம் என்பது நம்பிக்கையாகவும் இருக்குங்க. அப்போ ஆன்மீக அன்பர்களுக்கு பிரதோஷம் என்றால் என்ன அப்படின்னு தெரிஞ்சு கொள்ளணுங்க. ஃபர்ஸ்ட் பிரதோஷம்னா என்னன்னு தெரிஞ்சு கொள்ளணும்ல, எப்படி வந்துச்சு பிரதோஷ காலங்கள் அப்படின்னு. அப்போ இந்த சிவபெருமான் பார்த்தீங்கன்னா ஆலகால விஷத்தை அருந்தி நீலகண்டன் ஆனது இந்த பிரதோஷ நேரத்துல தாங்க. அப்போ தேவர்களும் அசுரர்களும் போட்டி போட்டு கொண்டு பார்க்கடலை கடைந்த போது திருமகள், ஐராவதம், காமதேனு, கற்பகத்தரு, சிந்தாமணி, கௌஸ்துபமணின்னு ஒவ்வொன்றாக தோன்றுதுங்க. அப்போ லக்ஷ்மியை திருமால் ஏற்றுக்கொள்கிறாருங்க. மற்ற பொருட்களை பார்த்தீங்கன்னா இந்திராதி தேவர்கள் எல்லாமே ஏற்றுக்கொள்கிறாங்க. கூடவே பார்த்தீங்கன்னா கொடிய விஷமான ஆலகால விஷமும் வெளிப்படுதுங்க. இதை கண்டு பார்த்தீங்கன்னா தேவர்களும் முனிவர்களும் பெரிதும் அஞ்சி நடுங்குகிறாங்க. உயிர்களை காப்பாற்ற யாராவது ஒரு ஆள் முன் வந்தாகணும்ல, அதெல்லாம் பரமசிவன் அந்த ஆலகால விஷத்தை உட்கொள்கிறாருங்க. தன்னுடைய கணவருடைய உடல்ல விஷம் பரவுவதை கண்ட பார்வதி தேவி தன்னுடைய பிஞ்சு அதாவது தளிர் கரங்களால் பார்த்தீங்கன்னா அவரை தொட விஷம் பார்த்தீங்கன்னா சிவனுடைய நெஞ்சு குழியிலேயே நின்று விடுதுங்க. அதனால தாங்க இறைவன் நீலகண்டன் ஆனாருங்க. இந்த நேரம் தாங்க பிரதோஷ காலம் என்றும் வணங்கப்பட்டு வருதுங்க. சிவபெருமான் கைலாயத்தில் தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் திருநடனம் புரிந்து காட்சி அளிக்கிறாருங்க. அப்பொழுது கலைமகள் வீணை வாசிக்க
அலைமகளான லக்ஷ்மி தேவி பாடுகிறாங்க. திருமால் மிருதங்கம் வாசிக்க, இந்திரன் புல்லாங்குழல் ஊதுகிறாருங்க. பிரம்மதேவர் பார்த்தீங்கன்னா தாளமிட, தேவர்கள் முனிவர்கள் யாவரும் பார்த்தீங்கன்னா கைலாயம் வந்து இறைவனை வணங்குகிறார்கள் என்பது ஒரு பிரதான வரலாறாகவும் இருக்குங்க. அப்போ ஒவ்வொரு மாதமுமே பார்த்தீங்கன்னா அமாவாசைக்கு பின்பு பௌர்ணமிக்கு பின்பு 2 பிரதோஷ நாட்களையும் சிவாலயங்களில் குறித்த நேரத்தில் சிறப்பு வழிபாடுகள் எல்லாமே நடைபெற்று வருங்க. சிவனுக்கு பால், தேன், தயிர், சந்தனம், பன்னீர், திருநீர் மற்றும் பஞ்சாமிர்தத்தால் அபிஷேகம் செய்து வில்வம், அரளி, தாமரை, மல்லிகை மலர்களால் அர்ச்சனை செய்த பின்பு தான் தீபாராதனை எல்லாமே நடைபெறுங்க. அப்போ இறைவனுடன் கூடவே அவருடைய வாகனமான நந்தி தேவருக்கும் அபிஷேகம் எல்லாம் நடைபெறுங்க. இவருக்கு பார்த்தீங்கன்னா எண்ணெய், பால், தயிர், சந்தனம், இளநீர் போன்றவற்றை எல்லாம் அபிஷேகத்திற்காக நீங்கள் வாங்கி தரலாமுங்க. பின்பு பார்த்தீங்கன்னா அருகம்புல் சாற்றி பூ சாற்றிய பின்பு வில்வத்தால் அர்ச்சனை செய்வது வழக்கம்ங்க. அப்போ நந்தி தேவரது தீபாதரணைக்கு பின்பு தான் மூலவரான லிங்கத்திற்கு தீபாதரணை எல்லாம் நடக்குங்க. அப்போ நந்தியின் 2 கொம்புகளுக்கு இடையே பார்த்து அந்த தீபாதரணையை தரிசிக்க நம்மளுடைய தோஷங்கள் எல்லாமே நீங்கி நன்மை உண்டாகும் என்பதும் ஐதீகமாக இருக்குங்க. அப்போ எல்லா விரதம் இருந்தாலும் பிரதோஷ காலங்களில் இந்த நாட்கள்ல அதிகாலையில் எழுந்து நீராடி சிவாலயம் சென்று வழிபட வேண்டுமுங்க. அன்று முழுவதும் பார்த்தீங்கன்னா உணவின்றி உபவாசம் இருந்து திருமுறைகளை எல்லாம் படிக்க வேண்டுமுங்க. இந்த பிரதோஷ நேரமான மாலை 4:30 மணிக்கு சிவாலயம் சென்று உள்ள முருகி 5 எழுத்து மந்திரமாகிய சிவாய நம என ஓதி வழிபட வேண்டியது மிக மிக நல்லதுங்க. அதே போல இந்த பிரதோஷ காலத்துல பார்வதியுடன் கூடிய சந்திரசேகரன் ரிஷப வாகனத்தில் ஆலயத்தை 3 முறை வலம் வருவதை நம்மளால பார்க்க முடியுங்க. அப்போ முதல் சுற்றுல செய்யப்படக்கூடிய வேத பாராயணத்தையும், 2ஆம் சுற்றுல செய்யப்படக்கூடிய திருமுறை பாராயணத்தையும், 3ஆம் சுற்றுல நாதஸ்வர இன்னிசையுடன் வலம் வந்தபடி நம்ம கேட்டு அவருடைய நம்ம பயணம் செய்ய வேண்டுங்க. அப்ப நமச்சிவாய என்ற 5 எழுத்து மந்திரத்தை ஓதியபடி பிரதோஷ காலத்துல ஈசனை பிறையணிந்த ஒரு பெருமானாக தேவியோடும் முருகனோடும் சோமஸ்கந்த மூர்த்தியாக தரிசித்து கண்ணீர் மல்க நீங்க வழிபட்டீங்கன்னா வேறு பாக்கியமே இல்லைங்க. அவ்வளவு ஒரு புண்ணியமான ஒரு புண்ணியம் செய்த ஆத்மாவுக்கு இதெல்லாம் இந்த பாக்கியமெல்லாம் கிடைக்க கொடுங்க. அதனால ஒவ்வொரு பிரதோஷ காலங்கள்லையும் நம்ம சிவன் கோயிலுக்கு சென்று இதெல்லாம் நம்ம தரிசிக்கும் போது வாழ்க்கையில நமக்கு வற்றாத செல்வ வளங்கள், செல்வ செழிப்பு, வற்றாத மகிழ்ச்சி இது எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக நமக்கு சிவபெருமான் வந்து மாற்றி கொடுப்பாருங்க. இன்றைய நாளுக்கான சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உயர் பதவிகள் ஏற்க மிக சாதகமான நாள், வியாபார பணிகளை செய்ய மிக ஏற்ற நாள், முக்கிய பிரமுகர்களை சந்திக்க மிக நல்ல நாள், புதிய ஆடைகளை அணிவதற்கு மிக சிறந்த நாள். திருக்கணித பஞ்சாங்க அடிப்படையில் இன்றைய நாளுக்கான லக்ன நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேச லக்கணம் இருப்பு இன்று பிற்பகல் 10:24 மணி முதல் 12:08 மணி வரை, ரிஷப லக்கணம் 12:09 மணி முதல் 2:10 மணி வரை, மிதுன லக்கணம் 2:11 மணி முதல் 4:22 மணி வரை, கடக லக்கணம் 4:23 மணி முதல் 6:30 மணி வரை, சிம்ம லக்கணம் 6:31 மணி முதல் 8:32 மணி வரை, கன்னி லக்கணம் 8:33 மணி முதல் 10:32 மணி வரை, துலாம் லக்கணம் 10:33 மணி முதல் 12:38 மணி வரை, விருச்சக லக்கணம் 12:39 மணி முதல் 2:49 மணி வரை, தனுசு லக்கணம் 2:50 மணி முதல் 4:56 மணி வரை, மகர லக்கணம் 4:57 மணி முதல் 6:55 மணி வரை, கும்ப லக்கணம் 6:56 மணி முதல் 8:38 மணி வரை, மீன லக்கணம் 8:39 மணி முதல் 10:19 மணி வரை. நம்மளுடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா சில மாற்றங்களும் முன்னேற்றங்களும் நம்ம வேண்டும் நினைச்சோம்னா நிச்சயம் நீங்க இதை தொடர்ந்து கடைபிடிச்சிட்டு வாங்க. உங்களுக்கு பெரிய மாற்றங்கள் உங்களுக்கு நிச்சயம் உண்டாகக்கூடிய ஒரு வாய்ப்பு எல்லாமே காணப்படுங்க. 12 ராசிக்காரர்களும் ஒவ்வொரு நாளுமே நீங்க சுபஹோரைகள் அறிந்து நீங்கள் செயல்படுங்க. ஹோரை அறிந்து செயல்படுபவர்களை யாராலும் வெல்ல முடியாது என்பது சித்தர்களுடைய அருள்வாக்குங்க. சந்திரன், புதன், குரு, சுக்கிரன் ஆகிய 4 ஹோரைகள்லையுமே சுபகாரியங்கள் செய்வதற்கு மிக சிறப்பான ஒரு ஹோரைங்க. இந்த 4 ஹோரைகளும் உங்களுக்கு அதிக நன்மைகளை செய்யக்கூடிய அற்புதமான ஒரு ஹோரைங்க. சூரியன், செவ்வாய், சனி இந்த 3 ஹோரைகளில் சுபகாரியங்களை எல்லாம் நீங்கள் தவிர்த்து இந்த 3 ஹோரைக்குண்டான செயல்பாடுகளை எல்லாம் செய்து வருவது உங்களுக்கு சிறந்த நற்பலன்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்குங்க. இன்றைய நாளுக்கான ஹோரை நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலை 6 மணி முதல் 7 மணி வரை சந்திர ஹோரை, 7 மணி முதல் 8 மணி வரை சனி ஹோரை, 8 மணி முதல் 9 மணி வரை குரு ஹோரை, 9 மணி முதல் 10 மணி வரை செவ்வாய் ஹோரை, 10 மணி முதல் 11 மணி வரை சூரிய ஹோரை, 11 மணி முதல் 12 மணி வரை சுக்கிர ஹோரை, பிற்பகல் 12 மணி முதல் 1 மணி வரை புதன் ஹோரை, 1 மணி முதல் 2 மணி வரை சந்திர ஹோரை,
2 மணி முதல் 3 மணி வரை சனி ஹொரை, மாலை 3 மணி முதல் 4 மணி வரை குரு ஹொரை, 4 மணி முதல் 5 மணி வரை செவ்வாய் ஹொரை, 5 மணி முதல் 6 மணி வரை சூரிய ஹொரை, இரவு 6 மணி முதல் 7 மணி வரை சுக்கிர ஹொரை, 7 மணி முதல் 8 மணி வரை புதன் ஹொரை, 8 மணி முதல் 9 மணி வரை சந்திர ஹொரை, 9 மணி முதல் 10 மணி வரை சனி ஹொரை, 10 மணி முதல் 11 மணி வரை குரு ஹொரை, 11 மணி முதல் 12 மணி வரை செவ்வாய் ஹொரை, நள்ளிரவு 12 மணி முதல் 1 மணி வரை சூரிய ஹொரை, 1 மணி முதல் 2 மணி வரை உங்களுக்கு சுக்கிர ஹொரை, 2 மணி முதல் 3 மணி வரை புதன் ஹொரை, அதிகாலை 3 மணி முதல் 4 மணி வரை சந்திர ஹொரை, 4 மணி முதல் 5 மணி வரை சனி ஹொரை, 5 மணி முதல் 6 மணி வரை குரு ஹொரை. இன்று திங்கட்கிழமை என்பதால் பார்த்தீங்கன்னா சந்திர ஹொரை மிக விசேஷம் வாய்ந்ததுங்க. இந்த சந்திர ஹொரை பார்த்தீங்கன்னா நவக்கிரகங்கள்ல மாதா காரகன், மனக்காரகன் என்றெல்லாம் சொல்லக்கூடியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அது இந்த சந்திர பகவான் தாங்க. வளர்பிறை காலத்துல சந்திர ஹொரை ஒரு மிக நல்ல ஹொரையாகவே கருதப்படுதுங்க. அப்ப இந்த ஹொரைகள்ல திருமணம் போன்ற நிகழ்வுகள் நீங்கள் செய்யலாம், சீமந்தம் போன்ற விஷயங்கள் செய்யலாம், அதே போல குழந்தைகளுக்கு மொட்டையடித்து காது குத்துற விஷயங்கள் எல்லாம் செய்யலாம், பெண் பார்க்கிற விஷயங்களும் செய்யலாம்ங்க. பதவி ஏற்பது, வேலைக்கு விண்ணப்பிப்பது, வங்கி கணக்கு தொடங்குறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே செய்யலாமுங்க. அதே போல இந்த ஹோரை காலத்துல சுபகாரியங்கள் அனைத்தையுமே செய்வதற்கு மிக ஒரு சிறந்த ஹோரைங்க. குறிப்பாக நீங்க பெண்களாக இருந்தீங்கன்னா பெண்கள் தொடர்பு கொள்ளக்கூடிய அனைத்து காரியங்களுமே வெற்றியாகுங்க. வியாபார விஷயமாக இருந்தாலும் சரி, புனித யாத்திரையாக இருந்தாலும் சரி, பயணம் செய்யறதுக்கு ஒரு ஏற்ற ஹோரையாகவும் இருக்குங்க. பிறரை நீங்க சந்தித்து பேசவும் இந்த ஹோரையில முயற்சிகள் மேற்கொண்டீங்கன்னா உங்களுக்கு சாதகமான ஒரு பலன்கள் எல்லாம் எட்டக்கூடுங்க. இன்றைய நாள் திங்கட்கிழமைங்க. திங்கட்கிழமை சந்திரனுக்கு மிக தொடர்புடைய ஒரு நாளாக இருப்பதனால இந்த நாள்ல ஒவ்வொரு திங்கட்கிழமையிலும் நீங்க வெள்ளை நிற உடைகளை அணிந்து கொண்டு சந்திர பகவானை நீங்கள் வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அன்றைய நாள் முழுவதும் மன அமைதியும் மன மகிழ்ச்சியும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதாகவும் இருப்பாருங்க. அதே போல உங்களுக்கு பரிபூர்ண அருளும், உங்களுக்கு சந்திரனுடைய பரிபூர்ண அருளும் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பாருங்க. இன்றைய நாள் திங்கட்கிழமையில ரிஷபம், கடகம், கன்னி, விருச்சகம் இந்த 4 ராசிக்காரர்களுக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய சிறப்பான ஒரு நாளாக இருக்குங்க. அப்ப இன்றைய நாள் நீங்கள் எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் தெரியும்னா அந்த முடிவுக்கு உண்டான பலன்கள் உங்களுக்கு 100% உங்களுக்கு கிடைக்கக்கூடுங்க. அப்ப எல்லாத்திலுமே வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இருக்கு. இன்றைய நாளுக்கான கிரக நிலைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் செவ்வாய், கடகத்தில் சந்திரன், கன்னியில் கேது, மகரத்தில் சூரியன் புதன், கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு சுக்கிரன். இனி 12 ராசி அன்பர்களுக்கும் இன்றைய நாள் பலன்களை நாம் பார்ப்போங்க. மேச ராசி, மேச லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. 2ஆம் பாவத்துல குரு வக்கரத்துல பயணம் செய்யறாருங்க. 3ஆம் பாவத்துல செவ்வாய் வக்கரத்துல பயணம் செய்யறாருங்க. 4ஆம் பாவத்துல சந்திரனுடைய பயணம் இருக்கு. 6ஆம் பாவத்துல கேது பகவானுடைய பயணமும், 10ஆம் பாவத்துல சூரியனும், லாபஸ்தானத்துல சனி புதன் பகவானுடைய சேர்க்கை இருக்குங்க. விரயஸ்தானத்துல ராகு சுக்கிரனுடைய சேர்க்கையும் இருக்குங்க. அப்ப இந்த கிரக அமைப்புகள் எல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று மேசராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் மிக சிறந்த நாளாக இருக்க போதுங்க. அப்போ உங்களுக்கு முன்னேற்றங்கள் நிறைந்த ஒரு நல்ல நாளாக இருக்க போது உங்களிடம் காணப்படும் ஆற்றல் மற்றும் உற்சாகம் எல்லாம் காரணமாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஒரு சுய முன்னேற்ற பாதையில நீங்க அதிகப்படியாக செல்லக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்ப இன்று அனைத்து விதத்திலுமே உங்களுக்கு மிக சிறந்த நாளாக இருக்க போகுது. உங்களுடைய உறவுகளோட வழியில பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியான ஒரு சூழல்லாம் ஏற்பட காண்பீங்க. கனிவான பேச்சுக்களால் நீங்க எல்லா விதத்திலுமே காரியத்தை சாதிக்கக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்க போது. உங்களுடைய வழக்குகள்ல சிலருக்கு பார்த்தீங்கன்னா திடீர் திருப்பங்கள் எல்லாம் ஏற்பட காண்பீங்க. வியாபாரத்தில் புதிய புதிய மாற்றங்களை எல்லாம் ஏற்படுத்தி நீங்கள் அதில் சிறப்பான வெற்றியும் காணக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ சவாலான பணிகளை கூட சாதாரணமாக நீங்கள் செய்து முடிக்கக்கூடிய ஒரு நாளாக இருப்பதால் இன்றைய நாள் எதையுமே சாதிப்பீங்க. எதிர்காலம் சார்ந்த சில முடிவுகளையும் இன்றைய நாள் எடுப்பீங்க. மனதில் தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்கு. எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் எல்லாமே இன்றைய நாள் நீங்க கூடுங்க. முக்கிய முடிவுகள் எடுப்பதற்கு இன்றைய நாள் மிக சிறந்த நாளாக இருக்குங்க. அப்போ செலவுகள் அதிகரிக்கக்கூடும். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியான ஒரு செலவாகவே இருக்குங்க. இன்றைய நாள் உடல் ஆரோக்கியம் மேம்படக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்கு. அரசாங்க வகையில் நீங்க எதிர்பார்க்கக்கூடிய காரியங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அனுகூலமாக முடியும்னே சொல்லலாமுங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு இன்றைய நாள் மிக சிறப்பான ஒரு நாளாக இருக்கு. உங்களுடைய சகோதரர்களால் சில பிரச்சனைகள் எல்லாமே ஏற்பட காண்பீங்க. வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்று கூடுதலாக காணப்படுங்க. துர்க்கையை வழிபடுவதன் மூலம் உங்களுடைய முயற்சிகள் அனைத்தையுமே நீங்க வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்க போதுங்க.
வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய பணிகளில் உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துவீங்க. இதனால் உங்களுக்கு உற்சாகம் எல்லாம் அளிக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய மனதில் புத்துணர்ச்சி ஏற்படும். பணிகளில் உங்களுடைய கூடுதல் திறமைகள் எல்லாத்தையும் மேம்படுத்தக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. உங்களுடைய பணிகளில் வெற்றி காணக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. வியாபாரத்தில் விற்பனையில் லாபமும் உங்களுக்கு மிக சிறந்த அளவில் உங்களுக்கு லாபத்தை இரட்டிப்பாக்கக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்குது. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய துணையுடன் பார்த்தீங்கன்னா அமைதியான ஒரு கட்டுப்பாடான ஒரு அணுகுமுறையெல்லாம் நீங்கள் மேற்கொள்வீங்க. இதனால் பார்த்தீங்கன்னா உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் நிறைந்து காணப்படும். உங்கள் இருவருக்கும் ஒருமித்த ஒரு எண்ணங்கள் இன்றைய நாள் தோன்றக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் மிக சிறப்பான நாளாக இருக்குங்க. அப்போ இருவருமே ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு இன்றைய நாள் செயல்படக்கூடிய ஒரு நாளாக இருப்பதால் குடும்பத்தில் மகிழ்ச்சிக்கு பஞ்சம் இருக்காதுங்க. குழந்தைகள் விஷயங்களில் பார்த்தீங்கன்னா இன்று கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் ஏற்படும். அதனால் இன்றைய நாள் அவர்களுக்கும் மிக சிறப்பாக இருக்குது. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று பணப்புழக்கம் அதிகமாகவே இருக்குன்னே சொல்லலாமுங்க. உங்களுடைய கடின உழைப்புக்கு நிச்சயம் உங்களுக்கு ஊக்கத்தொகை அப்படி இல்லைன்னா ஒரு சலுகை வகையிலேயாவது ஏதாவது ஒரு அமௌண்ட் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருப்பதால் நிதி நிலைமை உங்களுக்கு மிக அற்புதமாக காணப்படுது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்குன்னே சொல்லலாமுங்க. அப்போ உங்களிடம் காணப்படக்கூடிய ஒரு மிகுந்த மன ஆற்றல் காரணமாகவே பார்த்தீங்கன்னா இன்றைய முழுவதுமே உங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. அதிர்ஷ்டமான திசை கிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 1, அதிர்ஷ்டமான நிறம் அடர் சிகப்பு நிறம். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு தந்தை வழியில் இருக்கக்கூடிய ஆதாயங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இருக்க போகுது. பரணி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு பிள்ளைகளுடைய தேவைகளுக்காக நீங்கள் செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் கட்டாயம் எல்லாம் இன்று ஏற்படுங்க. கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்று தாய் வழி உறவினர்களால் உங்களுக்கு ஆதாயம் உண்டாகக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாகவும் உண்டாகுதுங்க. மேச ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா சூரியன், செவ்வாய், குரு, சுக்கிர ஹோரைகள் இவர்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்குங்க. செவ்வாய் மற்றும் குரு ஹோரையில் நீங்கள் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் முயற்சி பண்ணினா மிக சிறப்பாக முடியுங்க. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர ஹோரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு சந்திர ஹோரையும் உங்களுக்கு அதிக நன்மைகளை தருங்க. தொழில் சார்ந்த எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் நீங்கள் செவ்வாய் மற்றும் புதன், குரு ஹோரையில் செய்தீங்கன்னா மிக சிறப்புங்க. எந்த செயலையும் துணிச்சலாக செய்யக்கூடிய மேசராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் செவ்வாயாக விளங்குகிறாருங்க. அப்போ நீங்கள் முருகப்பெருமானை வணங்குவது மிக சிறப்பாக அமையுங்க. செவ்வாய்க்கிழமை தோறும் முருகப்பெருமானை வணங்குவதால் பார்த்தீங்கன்னா நீங்கள் நினைத்த காரியங்கள் எல்லாமே நிறைவேறக்கூடும். மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடும் செய்து வந்தீங்கன்னா அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீருமுங்க. மன மகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் நீங்கள் செய்யும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வளர்ச்சி அதிகரித்து தரக்கூடியவராக விளங்குவாருங்க. ரிஷப ராசி, ரிஷப லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு லக்கணத்தில் குரு வக்கரத்தில் பயணம் செய்கிறாருங்க. 2ஆம் பாவத்தில் செவ்வாய் வக்கரத்தில் பயணம் செய்கிறாருங்க. 3ஆம் பாவத்தில் சந்திரனும், பஞ்சமஸ்தானத்தில் கேது பகவானுடைய பயணம் இருக்குங்க. 9ஆம் பாவத்தில் சூரியனும், 10ஆம் பாவத்தில் சனி புதன் பகவானுடைய பயணமும், லாபஸ்தானத்தில் உங்களுக்கு ராகு சுக்கிரனுடைய பயணம் எல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகள் எல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் நிறைந்த ஒரு சாதகமான நாளாக இருக்க போதுங்க. அப்போ எந்த ஒரு முக்கிய முடிவுகளாக இருந்தாலும் இன்று உங்களுக்கு நீங்கள் எடுக்கலாம், துணிந்து எடுக்கலாம். அது உங்களுக்கு பயனுள்ளதாகவும் சாதகமான பலன்களையும் கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ குடும்பத்தை பற்றிய சிந்தனைகள் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடும். அதே போல் பெரியோர்களுடைய சந்திப்பால் உங்களுக்கு சில மனதளவில் பார்த்தீங்கன்னா சில மாற்றங்கள் எல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. கடினமான வேலைகளையும் பார்த்தீங்கன்னா எளிதில் செய்து முடிப்பீங்க. கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா அதில் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. வியாபார தேவைகளை எல்லாம் நீங்கள் அறிந்து அதன்படி செயல்படக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குது. மனதில் இதுவரை இருந்து வந்த சஞ்சலங்கள் எல்லாமே உங்களுக்கு குறையக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குங்க. அப்போ இல்லத்தில் சுபகாரிய நிகழ்ச்சிகள் எல்லாமே கைகூடி வருங்க. துன்பங்கள் உங்களுக்கு குறையக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அரசாங்க வகையில் நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் மிக சிறப்பாக முடியுங்க. அதே போல் தந்தை வழியில் சில பிரச்சனைகள் ஏற்பட்டால் கூட அதை எளிதாக சமாளித்து விடக்கூடிய ஒரு ஆற்றல் உங்களிடம் காணப்படுங்க. சகோதரருக்கு வகையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பாராத செலவுகள் உங்களுக்கு இன்று ஏற்படும். தாயோட உடல் நலத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ நண்பர்களுடைய உதவி கேட்டு வருவாங்க. அவர்கள் வியாபாரத்தில் விற்பனை விறுவிறுப்பாக நடைபெறுவதால் உங்களுக்கு எல்லா விதத்திலையுமே ஏற்றங்கள் நிறைந்த ஒரு நாளாக இருக்குங்க. உங்களுடைய பங்குதாரர்கள் உங்களுடைய ஆதாயமெல்லாம் உங்களுக்கு உண்டாகுங்க. அப்போ பங்குதாரர்களுடைய லாபம் உங்களுக்கு மனதளவில் மகிழ்ச்சி ஏற்படுத்துங்க. இன்றைய நாள் மகாவிஷ்ணுவை வழிபடுவதன் மூலம் உங்களுக்கு நன்மைகள் சற்று அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்க போகுதுங்க.
வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய பணியிடத்தில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றமான ஒரு சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. தொழில் விஷயங்களில் நீங்கள் எதாக இருந்தால் கூட நீங்கள் புகுந்து விளையாடக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் தொழிலையாக இருக்கட்டும் வேலையாக இருக்கட்டும் தைரியத்தோடு செயல்படுவீங்க. எதையும் துணிந்து செயல்படக்கூடிய ஒரு ஆற்றல் உங்களிடம் காணப்படும். அப்போ எளிதில் சமாளித்து விடுவீங்க. எந்த கஷ்டம் வந்தாலும் சவால்கள் இருந்தால் கூட எளிதாக சமாளிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் உங்களிடம் இருப்பதால் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் வளர்ச்சி எப்பொழுதும் போல இருக்கக்கூடிய ஒரு வளர்ச்சியோடு இன்று உங்களுக்கு இரட்டிப்பாகக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் வளர்ச்சி நிறைந்து காணப்படும். காதல் திருமணம் குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்கள் துணையுடனான நட்பான ஒரு அணுகுமுறை எல்லாம் மேற்கொள்வதால் இன்றைய நாள் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிறைந்து காணப்படுங்க. உங்கள் இருவருக்குமே பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் ஒரு மனதளவில் பார்த்தீங்கன்னா ஒரு புரிந்துணர்வு மிக சிறப்பாக இருக்குங்க. அப்போ அது உங்களுக்கு இருவருக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு புத்துணர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும். குடும்பத்திற்கு உண்டான தேவைகளை எல்லாத்தையும் நிறைவேற்றி வைக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்கு. இன்றைய நாள் உங்களுடைய குழந்தைகளுக்கு மிக அற்புதமான பலன்களை எல்லாம் கொடுக்க போகுதுங்க. அவர்கள் எந்த ஒரு இடத்துல இருந்தால் கூட அவங்களுடைய செயல்பாடுகள் பிரமிக்க வைக்கக்கூடிய அளவுக்கு அவங்களுடைய திறமைகள் இன்றைய நாள் வெளிப்படும். நிதி நிலைமையை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய சேமிப்புகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ கடின உழைப்பிற்கு உங்களுக்கு ஊக்கத்தொகையெல்லாம் கிடைக்க போகுது. சலுகை வகையிலேயும் உங்களுக்கு வரலாமுங்க. அதனால் உங்களுடைய வங்கி இருப்பு அதிகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இன்றைய நாள் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்குங்க. அப்போ நிதி நிலைமையில் உங்களுக்கு அற்புதமான பலன்கள் எல்லாமே கிடைக்க போகிற ஒரு நல்ல நாளாக இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் நீங்கள் ஆரோக்கியத்தில் கவலையே பட வேண்டாமுங்க. அவ்வளோ ஒரு சிறப்பாக இருக்குங்க இன்றைய நாள் ஆரோக்கியம். அதனால் உங்களிடம் காணப்படக்கூடிய ஒரு ஆற்றல் மன உறுதி தைரியம் இதன் காரணமாக உங்களுக்கு சிறந்த ஒரு ஆரோக்கியத்தை எல்லாம் நீங்கள் பராமரிப்பீங்க. அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்டமான எண் 7, அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை நிறம். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய குடும்பத்தில் மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலைகள் எல்லாம் அமையக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படுதுங்க. நவீனகரமான தொழில்நுட்ப கருவிகள் மீதான ஒரு ஈடுபாடுகளும் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடும். ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய நெருக்கமானவர்கள் பற்றிய ஒரு புரிதல்கள் எல்லாமே உங்களுக்கு ஏற்படக்கூடுங்க. அதே போல் உங்களுடைய வியாபார பணிகளில் மேன்மைகள் உங்களுக்கு உண்டாகக்கூடும். மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் உத்தியோக பணிகளில் இருக்கிறவங்களுக்கு திறமைகளை நீங்கள் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாகவும் இருக்குது. உங்களுடைய செயல்பாடுகளில் இருந்து வந்த ஒரு மந்த நிலைகள் எல்லாமே இன்றைய நாள் குறையக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் காணப்படுதுங்க. ரிஷப ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா சந்திரன் புதன் குரு சுக்கிர ஹோரைகள் இவர்களுக்கு அதிக நன்மைகளை கொடுப்பாருங்க. குரு மற்றும் சுக்கிர ஹோரையில் நீங்கள் சுப நிகழ்ச்சிகளை ஆரம்பிப்பது உங்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்குங்க. புதிய வீடு மனை வாகனம் ஆடை அணிகலன்கள் வாங்குவதற்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் சுக்கிர ஹோரையை பயன்படுத்துங்க. உங்களுக்கு அதிக நன்மைகளை கொடுப்பாருங்க. ஆரோக்கியம் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு நீங்கள் சுக்கிர ஹோரையில் நீங்கள் மருந்து மாத்திரை சாப்பிட்டீங்கன்னா மிக சீக்கிரமே உங்களுக்கு நோய்கள் எல்லாம் குணமடைய காண்பீங்க. கருணையும் இரக்கமும் அதிகமாக கொண்ட ரிஷபராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிநாதனாக சுக்கிர பகவான் இருக்காருங்க. இதனால் நீங்கள் பெருமாள் கோவில் சென்று மகாலட்சுமியை வணங்குவது உங்களுக்கு அதிக நன்மைகளை கொடுப்பாருங்க. இப்போ மகாலட்சுமிக்கு வாசனை பூக்களாலும் குங்குமத்தாலும் நீங்கள் அர்ச்சனை செய்துவாங்க. உங்களுக்கு உங்களுடைய மனம் நிம்மதி மற்றும் வீட்டில் செல்வம் பெருகக்கூடும். மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடெல்லாம் செய்து வந்தீங்கன்னா அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீருங்க. மனமகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா சந்தோஷம் நிறைந்து காணப்படுவீங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுக்கு வளர்ச்சி அதிகரித்து தரக்கூடியவராக விளங்குவாருங்க. மிதுன ராசி மிதுன லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு லக்கணத்தில் செவ்வாய் வக்கரத்தில் பயணம் செய்கிறாருங்க. 2ஆம் பாவத்தில் சந்திரனுடைய பயணமும் 4ஆம் பாவத்தில் கேது பகவானுடைய பயணமும் அஷ்டமத்தில் சூரியனுடைய பயணம் இருக்குது. 9ஆம் பாவத்தில் சனி புதன் பகவானுடைய பயணமும் 10ஆம் பாவத்தில் ராகு சுக்கிரனுடைய சேர்க்கையெல்லாம் இருக்குங்க. விரயஸ்தானத்தில் உங்களுக்கு குரு வக்கரத்தில் பயணம் செய்கிறாருங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகள் எல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று மிதுனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமாக இருக்க போகுதுங்க. அப்போ உங்களுடைய திட்டங்களை நீங்க செயலாற்ற வேண்டும் அப்படின்னா சில விஷயங்களை முடிவெடுக்க வேண்டிய விஷயங்கள்ல விரைந்து முடிவெடுக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் துணிந்து செயல்படுங்க. இன்றைய நாள் வெற்றிகள் உங்கள் பக்கம் இருக்குன்னே சொல்லலாமுங்க. உங்களுடைய முயற்சிகள் எவ்வளவுக்கு எவ்வளவு இருக்கோ அதனோட பலன்கள் பார்த்தீங்கன்னா பிரதிபலிக்கக்கூடிய வகையில் இன்றைய நாள் அமையுங்க. அப்போ சுபகாரியம் தொடர்பான ஒரு எண்ணங்கள் எல்லாம் உங்களுக்கு நிறைவேறக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. பொருளாதார முன்னேற்றத்திற்கான சில சிந்தனைகளும் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடும்.
கூடுங்க. தவறிய சில வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. பொருளாதாரத்தில் முன்னேற்றங்கள்லாம் உங்களுக்கு நிச்சயம் ஏற்படுங்க. உடன் இருப்பவர்களோட ஆதரவுகால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நன்மைகள் அதிகமாக கிடைக்குங்க. முதலீடு சார்ந்த வர்த்தகத்தில் இருந்தீங்கன்னா பெரிய லாபங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. போட்டிகளில் கலந்து கொண்டு வெற்றி காண்பீங்க இன்றைய நாள். அப்போ ஆன்மீக நாட்டம் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய மிக சிறப்பான ஒரு நாளாக இருக்கும். உடல் நலத்தில் கொஞ்சம் சிறப்பு கவனம்லாம் நீங்கள் தேவைப்படுதுங்க உங்களுக்கு. அப்போ குடும்ப உறுப்பினர்களுடன் கொஞ்சம் நெருக்கமெல்லாம் அதிகரிக்கக்கூடிய ஒரு மிக சிறப்பான ஒரு நாளாக இருக்குது. இன்று நீங்கள் எதிர்பாராத பணவரவுக்கும் வாய்ப்பு அதிகமாக இருக்குங்க. அப்போ சிலருக்கு தந்தையோட அவங்களோட மூலம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில ஆதாயங்களும் உண்டாகக்கூடும். சகோதரர் வகையில் வீண் செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. வாழ்க்கை துணையால் பார்த்தீங்கன்னா சில மகிழ்ச்சிகள் உண்டாகும். நண்பர்களிடம் எதிர்பார்த்த இழுபறியாக இருந்து வந்த காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு அனுகூலமாக முடியக்கூடிய ஒரு மிகச் சிறப்பான ஒரு நாளாக இருக்குங்க. தாய் வழி உறவினர்களால் காரிய அனுகூலம்லாம் உங்களுக்கு உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாளாகவே இருக்கு. இன்றைய நாள் விநாயகரை தியானித்து வழிபட உங்களுக்கு மகிழ்ச்சிகள் சற்று அதிகரிக்கக்கூடுங்க. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா மிக சிறப்பான பலன்கள் உங்களிடம் காணப்படுதுங்க. பணியிடத்தில் நற்பெயர்கள்லாம் எடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கும். பல வாய்ப்புகள் உங்களுக்கு இன்றைய நாள் காணப்படுதுங்க. அதெல்லாம் உங்களுக்கு மனதளவில் சில திருப்தியை அளிக்கக்கூடிய விதத்தில் இருக்குங்க. அப்போ இன்றைய நாள் நீங்கள் முயற்சி பண்ணுற ஒவ்வொரு விஷயமே பார்த்தீங்கன்னா பலன்கள் மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு கிடைக்கக்கூடும். காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்கள் துணையுடன் கொஞ்சம் உற்சாகமான தருணங்களை எல்லாமே பகிர்ந்து கொள்வீங்க. உங்கள் துணையுடன் வெளியிடங்களுக்கு சென்று வரக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கும். அதே போல உங்கள் குடும்பம் விஷயங்களை பற்றி பேசி மகிழக்கூடிய விதத்தில் இன்றைய நாள் அமைய போகுதுங்க. அப்போ நற்பண்புகளை எல்லாத்தையும் வளர்த்து கொள்ளக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நல்ல நாள்னே சொல்லலாம். குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் மிக சிறப்பாக காணப்படுது. சந்தோஷம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிக அபரிவிதமான வளர்ச்சிகளாக இன்றைய நாள் காணப்படுதுங்க. நிதி நிலைமையை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா இன்று உங்களுக்கு பண வரவும் உங்களுக்கு அதிகமாக இருக்குங்க. அப்போ உங்களுடைய வங்கி இருப்பு எல்லாமே அதிகரிக்க செய்ய கூடிய ஒரு சிறப்பான ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. அப்போ இந்த நாள் உங்களுக்கு சேவிங்ஸ் அதிகமாகும். உங்களுடைய வங்கி கணக்குகளில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. நிதி நிலைமை மிக சிறப்பாக இருக்குங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று நீங்கள் சிறந்த ஒரு மனநிலையில இருப்பீங்க. ஆற்றல், தன்னம்பிக்கை, தைரியம், ஒரு உற்சாகத்தோடு இருப்பதாலேயே இன்றைய நாள் உங்களுடைய ஆரோக்கியமும் மிக சிறப்பாக இருக்குங்க. அதிர்ஷ்டமான திசை மேற்கு, அதிர்ஷ்டமான எண் 9, அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு நிறம். மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் எதிலுமே பொறுமையுடன் செயல்பட வேண்டிய, நிதானத்துடன் செயல்பட வேண்டிய ஒரு நாளாக இருப்பதால் கொஞ்சம் கவனமுடனும் எச்சரிக்கையுடனும் இருங்க. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வாழ்க்கை துணை வழியில் செலவுகள் ஏற்படக்கூடும். அதனால் கொஞ்சம் கவனமுடன் இருங்க. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பார்த்தீங்கன்னா தாயினுடைய உடல் நலத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டிய ஒரு அவசியமும் இருக்குங்க. வெளியிடங்களில் உணவு உட்கொள்வதை தவிர்ப்பது மிக நல்லது. மிதுன ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா சந்திரன், புதன், குரு, சுக்கிர ஹோரைகள் உங்களுக்கு அதிக நன்மைகளை கொடுப்பாருங்க. புதிய முயற்சிகள், கல்வி, தொழில், உத்தியோகம், வீடு, மனை வாங்குவது போன்றவற்றிற்கு நீங்கள் புதன் ஹோரையை நீங்கள் செய்தீங்கன்னா வேகமாக உங்களுக்கு முடிய காண்பீங்க. சுப நிகழ்ச்சிகளை குரு மற்றும் சுக்கிர ஹோரையில் நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா அல்லது செய்தீங்கன்னா மிக சிறப்பாக உங்களுக்கு நல்லபடியாக முடியக்கூடிய ஒரு நல்ல காலமாக மாற்றுங்க. புதிய சிந்தனைகளை கொண்ட மிதுனராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதனாக பார்த்தீங்கன்னா புதன் பகவான் விளங்குவதால் புதன்கிழமை தோறும் நீங்கள் மகாவிஷ்ணுவை தரிசனம் செய்து வாங்க. உங்களுக்கு மிக அதிக நன்மைகளை கொடுப்பாருங்க. அது மட்டுமின்றி பார்த்தீங்கன்னா நெய் தீபம் ஏற்றி வணங்கி வந்தீங்கன்னா பேரும் புகழும் பெறுவீங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடும் நீங்கள் செய்து வந்தீங்கன்னா அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீருங்க. மனமகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் சந்தோஷம் உங்களுக்கு நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுக்கு அதிக வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியவராக விளங்குவாருங்க. கடக ராசி, கடக லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு லக்கணத்தில் சந்திரனுடைய பயணமும், 3ஆம் பாவத்தில் கேது பகவானுடைய பயணமும், களத்திரஸ்தானத்தில் சூரிய பகவானுடைய பயணமும், அஷ்டமத்தில் சனி புதன் பகவானுடைய சேர்க்கை இருக்குங்க. 9ஆம் பாவத்தில் ராகு சுக்கரனுடைய சேர்க்கை இருக்குங்க. அதே போல் லாபஸ்தானத்தில் குரு வக்கரத்திலையும், விரயஸ்தானத்தில் செவ்வாய் வக்கரத்திலையும் பயணம் செய்கிறாருங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகள் எல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று கடகராசி அன்பர்களுக்கு
இன்றைய நாள் வளர்ச்சிகள் உங்களுக்கு மிக சாதகமான நாளாக இருக்குங்க. நற்பலன்கள் மிக அற்புதமான ஒரு நாளாக அமைய போகுதுங்க. உங்களுக்கு நற்பலன்கள்லாம் நிறையவே கிடைக்க போகுது. எதிர்பாராத விதமாக உங்களுக்கு நன்மைகள் சற்று அதிகமாக கிடைக்கும். உங்களுக்கு மனதளவுல திருப்தி மகிழ்ச்சியும் அளிக்கக்கூடிய விதத்துல இன்றைய நாள் அமைய போகுதுங்க. உங்களுடைய விருந்தினர்களுடைய திடீர் வருகையால உங்களுக்கு மகிழ்ச்சி அடைவீங்க. இதுவரை நீடித்து வந்த இன்னல்கள் எல்லாம் உங்களுக்கு விலகி சற்று நன்மைகள் உண்டாக கூடுங்க. அப்போ உங்களுடைய திறமைகளை நீங்க வெளிப்படுத்தி கொஞ்சம் வெற்றியுடன் செயல்படுவீங்க. அப்போ சமூக பணிகள்ல உங்களுடைய ஆர்வத்துடன் செயல்பட்டு மேன்மை அடையக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. அப்போ பொருளாதாரம் மிக சிறப்பாக இருக்குங்க. முதலீடு செய்வதில் கொஞ்சம் குழப்பங்கள் ஏற்பட்டாலும் அதுல நீங்க எல்லாம் கொஞ்சம் சிந்தித்து செயல்படுவது இன்றைய நாள் நல்லது. கைத்தொழில முன்னேற்றம் காண்பீங்க. ஒரு சிலருக்கு தந்தை வழி உறவினர்களால ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா அனுகூலம் மிக சிறப்பாக கிடைக்குங்க. உங்களோட நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறக்கூடிய மிக அற்புதமான ஒரு நாளாக இன்றைய நாள் அமைய போகுது. காரியத்துல உங்களுக்கு ஈடுபாட்டுடன் செயல்படுவீங்க. தந்தை வழியில எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கு. சகோதரர்களுக்காக நீங்க செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் வருங்க. சிலருக்கு புதிய ஆடை ஆபரணங்கள் சேர்க்கை எல்லாம் உண்டாக கூடுங்க. மாலையில பார்த்தீங்கன்னா குடும்பத்துடன் தெய்வ பணிகளில் ஈடுபடும் வாய்ப்பும் உங்களுக்கு ஏற்படும். அதே போல அக்கம் பக்கத்துல இருப்பவர்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க. வாராகி தேவி வழிபாடு உங்களுக்கு நற்பலன்களை அதிகரித்து கொடுக்குங்க. வேலை தொழில் விஷயங்கள்ல பார்த்தீங்கன்னா இன்று பணியிடத்துல நீங்க உற்சாகமான ஒரு வாய்ப்பெல்லாம் உங்களுக்கு காத்திருக்குங்க. அப்போ புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். மேலதிகாரிகளோட பாராட்டுகள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. பணியிட சூழல் உங்களுக்கு இனிமையாக இருப்பதால கொஞ்சம் மகிழ்ச்சியாக இன்றைய நாள் இருக்க உணர்வீங்க. உங்களுடைய பணிகள் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இருக்குங்க. தொழில் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கு. அற்புதமான ஒரு தொழில் வளர்ச்சி முன்னேற்றம் எல்லாமே இன்றைய நாள் மிக சிறப்பாக காணப்படுதுங்க. காதல் திருமணம் குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுக்கு சாதகமான உற்சாகமான வார்த்தைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்கள் துணையை மகிழ்விக்கக்கூடிய விதத்தில் இருக்குங்க. அப்போ இருவருக்கும் மறக்க முடியாத தருணங்கள் எல்லாத்தையுமே நீங்க பகிர்ந்து கொள்வீங்க. பழைய நினைவுகளை நீங்க பகிர்ந்து கொள்வதன் மூலம் மன மகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்துல சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. இதெல்லாம் ஒரு வகையில உங்களுக்கு பழைய நினைவுகளை பேசும் பொழுது உங்கள் குடும்பத்துல மகிழ்ச்சியும் சந்தோஷம் நிறைந்து காணப்படக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைய நாள் குடும்ப தேவைகள் எல்லாத்தையுமே நீங்க பூர்த்தி செய்து கொள்வீங்க. அக்கம் பக்கத்தோட ஆதரவு உங்களுக்கு முழுவதுமாக கிடைக்கும். குழந்தைகள் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க. இன்றைய நாள் நிதி நிலைமையை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா இன்று நிதி நிலைமை உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்குங்க. அப்போ நீங்க கொஞ்சம் கணிசமான தொகையெல்லாம் சேமிக்கக்கூடிய வகையில இருக்குங்க. நிதி நிலைமை மிக அற்புதமான நல்ல பலன்களை உங்களுக்கு கொடுக்க போகுது. ஆரோக்கியமான விஷயங்கள்ல பார்த்தீங்கன்னா உங்களிடம் காணப்படும் மன உறுதி ஆற்றல் தன்னம்பிக்கை இதன் காரணமாகவே உங்களுடைய ஆரோக்கியமும் மிக சிறப்பாக இன்றைய நாள் இருக்குதுங்க. அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்டமான எண் 4. அதிர்ஷ்டமான நிறம் ஊதா நிறம். புனர்பூசம் நட்சத்திரத்துல பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா எதிர்பாராத சில செலவுகளால் பார்த்தீங்கன்னா நெருக்கடிகள் உண்டாகக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அதே போல கணவன் மனைவிக்கிடையே கொஞ்சம் அனுசரித்து செல்ல வேண்டிய ஒரு நாளுங்க. பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா நீங்கள் தந்தை பற்றிய சிந்தனைகள் உங்களுக்கு மனதில் மேம்படக்கூடும். அதே போல் ஆரோக்கியம் சார்ந்த சில சிந்தனைகளும் உங்களுக்கு உருவாகக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. ஆயுள்யம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய தோற்ற பொலிவுகளில் சில மாற்றங்கள் எல்லாமே உங்களுக்கு காணப்படும். உங்களுடைய சூழ்நிலைகளை அறிந்து இன்றைய நாள் முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. கடக ராசிக்கு நன்மை செய்யும் கோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா சந்திரன் குரு சுக்கிரன் ஆகிய கோரைகள் பார்த்தீங்கன்னா மிகுந்த அனுகூலத்தை கொடுக்குங்க. கல்வி வேலை பூமி சம்பந்தமான காரியங்கள் வாகனம் சம்பந்தமான முயற்சிகள் அனைத்திற்கும் நீங்கள் சுக்கிர கோரையை பயன்படுத்துவதால் பார்த்தீங்கன்னா அதிக நன்மைகள் உங்களுக்கு ஏற்படுங்க. சுப நிகழ்ச்சிகளுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் குரு கோரையை பயன்படுத்துங்க. அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குங்க. இரக்க குணம் கொண்ட கடகராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் சந்திர பகவானுங்க. அப்போ நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ வெங்கடாஜலபதி மற்றும் உமாதேவி அம்மையாருங்க. மேலும் ஒவ்வொரு திங்கட்கிழமையும் ஸ்ரீ வெங்கடாஜலபதி மற்றும் பார்வதி பரமசிவனை நீங்கள் வணங்கி வாங்க. நினைத்த காரியங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா வெற்றியடைய காண்பீங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடும் செய்து வாங்க. அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீருங்க. மனமகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுக்கு வளர்ச்சி அதிகரித்து தரக்கூடியவராக இந்த விளங்குவாருங்க. சிம்ம ராசி சிம்ம லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. 2ஆம் பாவத்தில் கேது பகவானுடைய பயணமும் 6ஆம் பாவத்தில் உங்களுக்கு சூரியனுடைய பயணம் இருக்குங்க. கலத்திரஸ்தானத்தில் சனி புதன் பகவானுடைய பயணமும், அஷ்டமத்தில் ராகு சுக்கரனுடைய பயணம் இருக்குங்க. அதே போல் 10ஆம் பாவத்தில் குரு வக்கரத்திலையும், லாபஸ்தானத்தில் செவ்வாய் வக்கரத்திலையும், அதே போல் விரயஸ்தானத்தில் உங்களுக்கு சந்திரனுடைய பயணம் எல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகள் எல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று சிம்மராசி அன்பர்களுக்கு மிக மிக ஒரு அற்புதமான ஒரு நாளாக இன்றைய நாள் அமைவது உறுதிங்க. அதனால இன்றைய நாள் வெற்றிக்கு உகந்த நாளாகவும் இருக்கு.
உங்களுடைய அதிர்ஷ்டங்கள் நிறைந்த நாளாகவும் இருக்க போகுதுங்க. இன்றைய நாள் உங்களுடைய குடும்பத்துல நடக்கக்கூடிய விசேஷங்கள் உங்களுக்கு உற்சாகத்தை ஏற்படுத்தக்கூடியதாகவும் இருக்குங்க. புதிய நண்பர்கள் உங்களுக்கு தொடர்பு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் அமைய போகுது. அப்போ எல்லா விதத்திலுமே இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதம் நிறைந்த ஒரு நாளாக இருக்க போகுதுங்க. கடன் சார்ந்த விஷயங்கள்ல மட்டும் கொஞ்சம் சிந்தித்து செயல்பட வேண்டிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் இருக்கு. அதனால உங்களுடைய தோற்றப்பொழிவுல சில மாற்றங்கள் உண்டாகலாம். நீங்கள் இன்றைய நாள் கொஞ்சம் சூழ்நிலைகளை அறிந்து முடிவெடுப்பது, சில மாற்றங்களை எல்லாம் செய்கிறது, இதெல்லாம் உங்களுக்கு அதிக நன்மைகளை கொடுக்குங்க. உங்களுடைய முயற்சிகள்ல இருந்து வந்த தடை தாமதங்களை எல்லாம் புரிந்து கொண்டு அதன்படி செயல்படுங்க. மற்றவர்களிடம் இருந்து விலகி செயலாற்றுவதில் ஈடுபாடுகள் உங்களுக்கு இன்றைய நாள் அதிகமாகவே ஏற்படுதுங்க. அப்போ தற்பெருமையான பேச்சுக்களை எல்லாம் இன்றைய நாள் குறைத்து கொள்ள வேண்டிய ஒரு காலமாகவும் இருக்கு. உங்களுடைய புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதை இன்றைய நாள் தவிர்த்துருங்க. சிலருக்கு பார்த்தீங்கன்னா வீட்டில் தெய்வ பிரார்த்தனைகளை எல்லாமே நிறைவேற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு எல்லாம் உங்களுக்கு ஏற்படக்கூடும். பிற்பகலுக்கு மேலே நீங்கள் எதிர்பார்த்த நல்ல தகவல்கள் எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இருக்குங்க. சிலருக்கு வயிறு தொடர்பான பிரச்சனைகளும் ஏற்படக்கூடும். அதனால கொஞ்சம் உணவு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. வியாபார விற்பனை எல்லாம் பார்த்தீங்கன்னா மிக சிறப்பாக இருக்க போது. சக வியாபாரிகள் மூலம் பார்த்தீங்கன்னா சில சங்கடங்கள் ஏற்பட்டாலும் அதெல்லாம் நீங்கக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் அமையுதுங்க. இன்றைய நாள் உங்களுடைய வளர்ச்சிகள் அதிகமாக தேவைப்படுதுன்னா திருமால் வழிபாடு உங்களுக்கு அதிக நன்மைகளை சேர்க்கக்கூடிய ஒரு நாளாக இருக்க போகுதுங்க. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. தைரியம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. அப்ப இன்று எந்த ஒரு செயல்பாடுகளாக இருந்தாலும் நீங்க தைரியத்தோடும் தன்னம்பிக்கையுடனும் பணியாற்றுவீங்க. இன்றைய நாள் கிடைக்கக்கூடிய புதிய வேலை வாய்ப்பு காரணமாக மகிழ்ச்சியுடன் இருப்பீங்க. எந்த ஒரு வாய்ப்பாக இருந்தாலும் இன்றைய நாள் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்க. இன்றைய நாள் தொழில் வளர்ச்சி மிக சிறப்பாக காணப்படுது. உங்களுடைய லாபங்கள் இரட்டிப்பாக அதிகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் உள்ளதுங்க. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுடைய மனதில் காணப்படும் மகிழ்ச்சி காரணமாகவே உங்களுடைய துணையுடன் பார்த்தீங்கன்னா அன்புடன் நீங்க நடந்து கொள்வீங்க. அதனால மனம் விட்டு பேசுவீங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் பார்த்தீங்கன்னா மிக மிக சிறப்பாக இருக்குன்னே சொல்லலாமுங்க. அந்த அளவுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக காணப்பட போகுது. குடும்பத்தில் குழந்தைகளுடைய கல்வி வளர்ச்சி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க இதுவரை இருந்து வந்த மந்தத்தன்மை எல்லாம் விலகி மிக அற்புதமான ஒரு முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு காலங்கள்லாம் கணிஞ்சுக்கிட்டு இருக்கு. அது உங்களுக்கு மிக மனதிற்கு பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சி ஏற்படுத்தக்கூடுங்க. நிதி நிலைமையை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நிதி வளர்ச்சி உங்களுக்கு அதிகமாகவே காணப்படுதுங்க இன்றைய நாள். அப்போ அதிர்ஷ்டங்கள் நிறைந்த ஒரு நாளாக இருக்கு. உங்களுடைய சேமிப்பு கணிசமாக உயருங்க. புதிய முதலீடுகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய ஒரு மாற்றத்தையும் உங்களுக்கு லாபகரமான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டையும் கொடுக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்குங்க. இன்றைய நாள் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று ஆரோக்கியம் மிக மிக சிறந்து காணப்படுது. எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்கள் லேசாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு மனப்பக்குவம் உங்களிடம் இருப்பதால ஆரோக்கிய பிரச்சனைகள் எதுலேயுமே உங்களுக்கு இன்றைய நாள் வராதுங்க. மிக அற்புதமாக காணப்படுது. அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்டமான எண் 7, அதிர்ஷ்டமான நிறம் நீல நிறம். மகம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் வெளியூர் பயணங்களை இன்றைய நாள் தவிர்ப்பது மிக மிக நல்லதுங்க. பூரம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய மகான்கள் யாராவது உங்களுக்கு அருகில் உள்ள மகான்களுடைய தரிசனமும் அவர்களுடைய ஆசியும் பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு இன்றைய நாள் ஏற்படக்கூடுங்க. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் மற்றவர்களுடன் பேசும் பொழுது நீங்கள் பொறுமையை கடைபிடிக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. சிம்ம ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா சூரியன், சந்திரன், குரு ஹோரைகள் இவர்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்குங்க. செவ்வாய் ஹோரையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எல்லாத்தையுமே எடுக்க இயலுங்க. அரசு சார்ந்த எந்த ஒரு விஷயங்களுக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் சூரிய ஹோரை உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குங்க. கொடுத்த வாக்கை காப்பாற்ற நினைத்திடும் சிம்மராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதனாக பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் விளங்குகிறாருங்க. அப்போ நீங்கள் சூரிய நாராயணனை வழிபட்டீங்கன்னா நல்லது உண்டாகுங்க. தினந்தோறும் நீங்கள் மகாவிஷ்ணு மற்றும் சிவபெருமானை வணங்கி வந்தீங்கன்னா உங்களுடைய சிரமங்கள் எல்லாமே குறைந்து உங்களுடைய அந்தஸ்து உயர காண்பீங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடும் செய்து வாங்க. அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீருங்க. மன மகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுக்கு வளர்ச்சி அதிகரித்து தரக்கூடியவராக விளங்குவாருங்க. கன்னி ராசி, கன்னி லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு லக்கணத்துல கேது பகவானுடைய பயணமும், பஞ்சமஸ்தானத்துல சூரியனுடைய பயணம் இருக்குங்க. 6ஆம் பாவத்துல சனி புதன் பகவானுடைய பயணமும், அதே போல உங்களுக்கு களத்திரஸ்தானத்துல ராகு சுக்கரனுடைய சேர்க்கையெல்லாம் இருக்குங்க. 9ஆம் பாவத்துல குரு வக்கரத்திலையும் 10ஆம் பாவத்துல செவ்வாய் வக்கரத்திலையும் பயணம் செய்றாருங்க. லாபஸ்தானத்துல உங்களுக்கு சந்திரனுடைய பயணம் எல்லாம் இருக்குங்க.
அப்போ இந்த கிரக அமைப்புகள் எல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய எதிர்காலம் பற்றிய எண்ணங்களும் கனவுகளும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மனதில் நிறைந்து காணப்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இருக்கு. உங்களுக்கு இன்று அதிர்ஷ்டங்கள் நிறைந்த நாளாகவும் இன்று காணப்படுதுங்க. அனைவரிடத்திலுமே பார்த்தீங்கன்னா உங்களுடைய விருப்பங்கள் எல்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு காலமாக இருக்கு. இன்றைய நாள் முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கு மிக அற்புதமான ஒரு சிறந்த நாளாக இருக்க போகுதுங்க. அதே போல பார்த்தீங்கன்னா கற்பனை சார்ந்த துறைகள்ல இருந்தீங்கன்னா உங்களுக்கு முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடும். நீங்க பிடித்த உணவுகளை எல்லாம் உண்டு மகிழக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் மிக சிறப்பாக காணப்படுது. உங்களுடைய முக தோற்றப்பொழிவுல சில மாற்றங்கள் எல்லாமே ஏற்படும். உயர் அதிகாரிகளிடத்துல பொறுமையாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. வெளி வட்டாரத்துல பார்த்தீங்கன்னா செல்வாக்கு அதிகரிக்கக்கூடும். தடைப்பட்ட சில பணிகளை எல்லாமே நீங்க செய்து முடிப்பீங்க. இன்றைய நாள் விருப்பமான பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இருக்க போது அரசு தொடர்பான செயல்கள்ல உங்களுக்கு ஆதாயம் அடைவீங்க. இன்றைய நாள் பிறக்கக்கூடும். பிறருக்கு கொடுத்த வாக்குறுதிகள் கடன்கள் இதெல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குங்க. திருப்ப செலுத்தக்கூடிய வாய்ப்பும் உள்ளது. சகோதரர்கள் பார்த்தீங்கன்னா இன்று உங்களிடம் பணம் கேட்டு நச்சரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் உள்ளதால கொஞ்சம் கவனமுடன் இருங்க. அரசாங்க வகையில நீங்க எதிர்பார்த்த காரியங்கள் பார்த்தீங்கன்னா இழுபறியானா கூட உங்களுக்கு சில தடை தாமதங்கள் ஏற்பட்டா கூட முடிந்து விடுங்க. எதிரிகளால் ஏற்பட்ட இடையூறுகளால் உங்களுக்கு நீங்க கூடும். அதனால நண்பர்களிடம் நீங்க எதிர்பார்த்த காரியங்களும் உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடும். பிற்பகலுக்கு மேல பார்த்தீங்கன்னா நீங்க எதிர்பாராத பணவரவுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகம் உள்ளதுங்க. வியாபாரத்துல உங்களுக்கு லாபம் பார்த்தீங்கன்னா எதிர்பார்ப்பதை விட கூடுதலாக கிடைக்கக்கூடும். இன்றைய நாள் சிவபெருமான் வழிபாடு உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதாக இருக்குங்க. வேலை தொழில் விஷயங்கள்ல பார்த்தீங்கன்னா உங்களுடைய பணிகடத்துல உன்னதமான ஒரு வளர்ச்சி அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு காலமாக இருக்கு. அப்போ உங்களுடைய செயல்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கும். உங்களுக்கு இது மனதளவில் திருப்தி அளிக்கக்கூடிய விதத்துல இருக்கு. தொழில் வளர்ச்சி மிக அற்புதமாக இருக்கு. உங்களுடைய லாபங்கள் இன்று அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு காலமாக இருக்குங்க. காதல், குடும்பம், திருமணம் இந்த மாதிரியான விஷயங்கள்ல பார்த்தீங்கன்னா இன்று பரிசு பொருட்களை நீங்க பகிர்ந்து கொள்வதன் மூலம் உங்களுடைய உறவுகள்ல மகிழ்ச்சி நிலவக்கூடுங்க. அதனால உங்களுடைய துணையிடம் பார்த்தீங்கன்னா திருப்தி காண்பீங்க. இன்றைய நாள் உறவுகள்ல மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடும். அன்பு, அரவணைப்பு பார்த்தீங்கன்னா மிக சிறப்பாக காணப்படுது. குடும்பத்தை பொறுத்தளவுக்கு இன்றைய நாள் மிக சிறப்பான ஒரு நாளாக இருக்க போது குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா இதுவரை இருந்து வந்த சில சிறு சிறு தடங்கல்கள், தாமதங்கள் இது எல்லாமே இன்றைய நாள் விலகி ஒரு அற்புதமான முன்னேற்றகரமான ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே ஏற்படுதுங்க. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று பண வரவு உங்களுக்கு அதிகமாகவே காணப்படுங்க. அப்போ உங்களுடைய தேவைகளை இன்றைய நாள் பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய அளவிற்கு உங்களுடைய தேவையான பணம், நிதி ஆதாரம் இதெல்லாம் மிக சிறப்பாக காணப்படுதுங்க. அற்புதமான ஒரு நிதி நிலைமை உங்களுக்கு இன்றைய நாள் காணப்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்க போகுது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று ஆரோக்கியமும் உங்களுக்கு சிறப்புடன் காணப்படுதுங்க. அப்போ உங்களுடைய வலிமை, தைரியம், தன்னம்பிக்கை இதெல்லாம் நிறைந்து காணப்படுவதாலேயே உங்களுடைய ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருக்கும். அதிர்ஷ்டமான திசை மேற்கு, அதிர்ஷ்டமான எண் 6, அதிர்ஷ்டமான நிறம் பழுப்பு நிறம். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் ஆரோக்கியம் தொடர்பான சிந்தனைகள் எல்லாம் மேம்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. அதே போல உங்களுக்கு புதுவிதமான இடங்களுக்கு சென்று வரக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுங்க. அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் சுபகாரியங்கள் நெல்ல முன்னின்று நீங்க செய்து குடிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அனுபவம் மிக்க வேலையாட்களுடைய ஆலோசனைகள் எல்லாம் உங்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குங்க. உங்களுடைய வேலைகளாக இருந்தாலும் சரி, உத்தியோகத்திலேயாக இருந்தாலும் சரி, இல்லைன்னா உங்களுடைய தொழிலாக இருந்தாலும் சரி. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா சேமிப்பு சார்ந்த எண்ணங்கள் எல்லாமே உங்களுக்கு மேம்படக்கூடும். பணி சார்ந்த ஏதாவது விஷயங்கள்ல உங்களுக்கு நுணுக்கங்களை கொஞ்சம் புரிந்து கொண்டு செயல்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. கன்னிராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிர ஹோரைகள் இவர்களுக்கு அதிக அனுகூலங்களை கொடுக்குங்க. சுக்கிர ஹோரையில் நீங்கள் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எல்லாத்தையுமே எடுக்க இயலும். அரசு சார்ந்த விஷயங்களுக்கு நீங்கள் புதன் ஹோரை உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். சுப நிகழ்ச்சிகளுக்கு நீங்கள் குரு ஹோரையை பயன்படுத்துங்க. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர ஹோரையை நீங்கள் பயன்படுத்துவது உங்களுக்கு அதிக நன்மைகளை அளிக்கக்கூடியதாக விளங்குவாருங்க. வசீகர உள்ளம் கொண்ட கன்னிராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் பார்த்தீங்கன்னா புதன் பகவானாக இருக்காருங்க. அதனால் நீங்கள் விநாயகரை வணங்கி வந்தீங்கன்னா நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுப்பாருங்க. அத்துடன் பார்த்தீங்கன்னா நீங்கள் புதன்கிழமை தோறும் நெய் தீபம் ஏற்றி விநாயகரை வணங்கி வந்தீங்கன்னா நீங்கள் செய்யும் தொழிலில் உங்களுக்கு முன்னேற்றம் அடையக்கூடிய ஒரு நல்ல காலமாக மாறுங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடெல்லாம் செய்து வந்தீங்கன்னா அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீருங்க. மனமகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுக்கு வளர்ச்சியை அதிகரித்து தரக்கூடியவராக விளங்குவாருங்க.
துலாம் ராசி துலாம் லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு 4ஆம் பாவத்துல சூரியனுடைய பயணமும், பஞ்சமஸ்தானத்துல சனி புதன் பகவானுடைய சேர்க்கை இருக்குங்க. அதே போல 6ஆம் பாவத்துல ராகு சுக்கிரனுடைய பயணமும், அஷ்டமத்துல குரு வக்கரத்துல பயணம் செய்யறாருங்க. 9ஆம் பாவத்துல செவ்வாய் வக்கரத்திலையும், 10ஆம் பாவத்துல உங்களுக்கு சந்திரனுடைய பயணம் இருக்குங்க. விரயஸ்தானத்துல உங்களுக்கு கேது பகவானுடைய பயணம் எல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகள் எல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்க போதுங்க. நன்மைகள் நிறைந்த ஒரு நாளாகவும் இன்றைய நாள் காணப்பட போகுது. உங்களுடைய மனதில் பார்த்தீங்கன்னா நேர்மறை எண்ணங்கள் அதிகமாக காணப்படக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் அமையுதுங்க. மனதளவில் புதிய தன்னம்பிக்கை எல்லாம் உங்களுக்கு உருவாகக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்க போகுது. புதிய நண்பர்களால் இன்றைய நாள் உங்களுக்கு உற்சாகம் ஏற்படும். அதே போல் விருப்பமான பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. சுபகாரியங்களில் இருக்கக்கூடிய எண்ணங்கள் எல்லாமே உங்களுக்கு கைகூடி வரக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் உண்டாகும். வேலையாட்களுடைய ஒத்துழைப்பு இன்றைய நாள் மிக அற்புதமாக கிடைக்குங்க. சக ஊழியர்கள் உங்களுக்கு ஆதரவாக செயல்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. தவறி போன சில வாய்ப்புகள் எல்லாமே மீண்டும் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் உங்களுக்கு இன்றைய நாள் அமைய போகுதுங்க. அப்போ இன்றைய நாள் உங்களுக்கு தடைகள் முற்றிலும் நீங்கக்கூடிய ஒரு நாளாக காணப்படுதுங்க. காரியங்களில் அனுகூலம் உண்டாகக்கூடும். தாய் வழி உறவினர்களிடம் நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் எல்லாமே நல்ல விதத்தில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இன்றைய நாள் அமைய போகுதுங்க. சகோதரர்கள் வகையில் சிறு சிறு சங்கடங்கள், அவர்களுக்காக சில வீண் செலவுகளும் உங்களுக்கு ஏற்படக்கூடுங்க. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி கிடையில் சில அந்யோன்யம் எல்லாம் அதிகரிக்கக்கூடும். மாலையில் நீங்கள் எதிர்பாராத செலவுகளால் உங்களுக்கு கையிருப்பு சற்று கொஞ்சம் கரையக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குங்க. சிலர் பார்த்தீங்கன்னா தன்னுடைய தேவைக்காக சில கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளும் நேரிடுங்க. அலுவலகத்தில் வழக்கமான ஒரு சூழ்நிலைகள் இருந்தால் கூட வியாபாரத்தில் எப்போதும் போல உங்களுக்கு நல்லபடியாக நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. அதனால் இன்றைய நாளை நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டிய ஒரு நாளுங்க. அதே போல் பணியாளர்கள்ட கொஞ்சம் பிரச்சனைகள்லாம் ஏற்படலாம். அதனால் மாலை வேலையில் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருப்பது மிக நல்லதுங்க. வேலை தொழில் விஷயங்களில் பார்த்தீங்கன்னா இன்று நீங்கள் பரபரப்பாக காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குதுங்க. உங்களுடைய பணிகளை பார்த்தீங்கன்னா குறித்த நேரத்தில் முடிச்சிருவீங்க. அதே போல் உங்களுடைய சக பணியாளர்களுடைய ஆதரவு இன்றைய நாள் முற்றிலும் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. தொழிலில் உங்களுக்கு எப்பொழுதும் போல ஒரு நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நன்மை நிறைந்த ஒரு நாளாகவும் இன்றைய நாள் அமைய போகுதுங்க. காதல், திருமணம் இந்த மாதிரியான விஷயங்களில் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய உறவில் மகிழ்ச்சியும் அமைதியும் அதிகமாக காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ குடும்பத்தை பொறுத்தளவுக்கு மகிழ்ச்சி நிறைந்த ஒரு நன்மை நிறைந்த ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்குது. உங்களுடைய கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் சிறப்பாக காணப்படுதுங்க. அதனால் உங்களுடைய துணையுடன் வெளியிடங்களுக்கு சென்று மகிழக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் காணப்படுங்க. அதனால் இன்றைய நாள் உங்கள் இருவருக்கும் பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சி நிறைந்த ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. குழந்தைகள் விஷயங்களில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எதுலேயுமே நீங்கள் கவலைப்படவே வேண்டாமுங்க. அவர்களுடைய வேலையை அவங்க பார்த்து கொண்டே இருப்பாங்க. படிப்பில் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக குழந்தைகளுக்கு இருக்குங்க. அவர்கள் நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு அவர்களுடைய வளர்ச்சியும் பார்த்தீங்கன்னா மிக அபரிவிதமான ஒரு வளர்ச்சியாக இருக்குங்க. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று பணவரவு உங்களுக்கு அதிகமாக காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ பூர்வீக சொத்துக்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா அதில் இருந்து எதிர்பாராத பணவரவுகள் எல்லாமே உங்களுக்கு நிச்சயம் உங்களுக்கு இன்றைய நாள் காணப்படலாமுங்க. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா நிதி நிலைமையில் ஆகோ ஓகோன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் இல்லாட்டா கூட ஓரளவுக்கு தன்னுடைய நிலையை சமாளிக்கக்கூடிய ஒரு வகையில் இன்றைய நாள் காணப்படுங்க. அதனால் நிதி நிலைமையிலும் இன்றைய நாள் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. இன்றைய நாள் ஆரோக்கியம் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்குங்க. அதனால் ஆரோக்கியத்தில் மிக சிறப்பாக இருக்கும் பொழுதே உங்களுடைய மனதளவில் பார்த்தீங்கன்னா புத்துணர்ச்சியுடனும் தைரியத்துடனும் தன்னம்பிக்கையுடனும் இருக்கக்கூடிய ஒரு நபராக இருப்பீங்க. அதனால் எதையுமே சாதிக்க முடியும் நம்மளால் அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு உதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் காணப்படுதுங்க. அதிர்ஷ்டமான திசை கிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 5, அதிர்ஷ்டமான நிறம் இளம் சிகப்பு நிறம். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா குடும்ப உறுப்பினர்களிடத்தில் கொஞ்சம் அனுசரித்து செல்ல வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. அதே போல் இன்றைய நாள் சுவாதி நட்சத்திரக்காரர்கள் பார்த்தீங்கன்னா வாக்குறுதிகள் அளிக்கும் பொழுது கொஞ்சம் சிந்தித்து செயல்பட வேண்டிய ஒரு நாளும் கூடங்க. விஷாகம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் வர்த்தக பணிகளில் கொஞ்சம் விவேகத்துடனும் செயல்பட வேண்டிய ஒரு நாளுங்க. துலாம் ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய், புதன், குரு, சுக்கிர ஹோரைகள் இவர்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்குங்க. செவ்வாய் ஹோரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் செய்தீங்கன்னா மிக சிறப்பாக உங்களுக்கு முடியுங்க. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு நீங்கள் சந்திர ஹோரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு நீங்கள் சுக்கிர ஹோரையும் உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குங்க. எந்த செயலையும் சமநிலையில் ஆராய்ந்து செயல்படக்கூடியவர்கள் தான் இந்த துலாம் ராசி அன்பர்களே. உங்களுடைய ராசிநாதன் சுக்கிர பகவானாக விளங்குகிறாருங்க. அப்போ நீங்கள் மகாலட்சுமியை வணங்கி வந்தீங்கன்னா நல்ல பலன்கள் எல்லாமே உங்களுக்கு உண்டாக காண்பீங்க. முக்கியமாக சுபதினங்களில் ஸ்ரீரங்கம் சென்று வந்தீங்கன்னா
குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிலைத்து காணப்படுங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடெல்லாம் செய்து வாங்க. அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீருங்க. மனமகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு பார்த்தீங்கன்னா மென்மேலும் உங்களுக்கு வளர்ச்சியை அதிகரித்து தரக்கூடியவராக விளங்குவாருங்க. விருச்சக ராசி விருச்சக லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு 3ஆம் பாவத்தில் சூரியனுடைய பயணமும், 4ஆம் பாவத்தில் சனி புதன் பகவானுடைய பயணமும், பஞ்சமஸ்தானத்தில் உங்களுக்கு ராகு சுக்கரனுடைய சேர்க்கையெல்லாம் இருக்குங்க. அதே போல் களத்திரஸ்தானத்தில் குரு வக்கரத்தில் பயணம் செய்கிறாருங்க. அஷ்டமத்தில் உங்களுக்கு செவ்வாய் வக்கரத்தில் பயணம் செய்கிறாருங்க. 9ஆம் பாவத்தில் சந்திரனுடைய பயணமும், லாபஸ்தானத்தில் கேது பகவானுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று விருச்சகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு சற்று பரபரப்பான ஒரு சூழ்நிலைகள் தாங்க அதிகமாக காணப்படும். அதனால் மனதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவசரப்படக்கூடிய, உணர்ச்சி வசப்படக்கூடிய ஒரு நாளாக இருப்பதால் நீங்கள் இன்றைய நாள் யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வதன் மூலம் மன அமைதிகள்லாம் ஏற்படுங்க. இதன் மூலம் உங்களுக்கு நன்மைகளும் சற்று அதிகமாக ஏற்பட காண்பீங்க. ஆன்மீக ஈடுபாடுகள் உங்களுக்கு அதிக நன்மைகளை விளைவிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. இப்போ உறவினர்களால் ஆதாயங்கள் உண்டாகுமா அப்படின்னா கொஞ்சம் கேள்விக்குறியாகத்தாங்க இருக்குது. புதிய துறை சார்ந்த ஏதாவது வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்கக்கூடுங்க. அதே போல் காரியங்களில் அனுகூலம் ஏற்படும். தந்தையிடம் எதிர்பார்த்த உதவிகள் ஒரு சிலருக்கு ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குங்க. இப்போ வாழ்க்கை துணையுடன் இருந்து வந்த மன வருத்தங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் சற்று குறைந்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. பூர்வீக சொத்துக்களில் ஏற்பட்ட சிக்கல்களும் இன்றைய நாள் தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். அதனால் கொஞ்சம் அவசரப்பட வேண்டாம். எந்த ஒரு முடிவுகளாக இருந்தாலும் நிதானத்தோடு எடுக்க வேண்டியது நல்லது. புதிய முயற்சிகளை இன்றைய நாள் தவிர்த்துருங்க. அதே போல் உங்களுடைய தாயோட உடல் நலத்தில் கொஞ்சம் அக்கறையுடனும் கவனமுடனும் இருக்க வேண்டிய நல்லது. அதே போல் பிற்பகலுக்கு மேலே உங்களுடைய பிள்ளைகளுடைய பிடிவாதம் எல்லாம் பிடிக்கக்கூடிய ஒரு நாளாக இருப்பதால் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்லுங்க. அது நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். வெளியிடங்களுக்கு நீங்கள் சாப்பிட போவதை தவிர்ப்பது இன்றைய நாள் நல்லதுங்க. சிலருக்கு பார்த்தீங்கன்னா வீட்டில் மராமத்து பணிகள்லாம் அதிகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருப்பதால் தந்தையிடம் எதிர்பார்த்த பண உதவி கிடைப்பதில் தாமதங்கள்லாம் ஏற்பட காண்பீங்க. அதே போல் எதிர்பார்த்த வியாபாரத்தில் பார்த்தீங்கன்னா பணியாளர்கள்லாம் பார்த்தீங்கன்னா சில பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு ஏற்படக்கூடுங்க. கொஞ்சம் இன்றைய நாள் கவனமுடனும் எச்சரிக்கையுடனும் இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருப்பதால் இன்றைய நாள் நீங்கள் தட்சிணாமூர்த்தியை வழிபட உடல் ஆரோக்கியம் மேம்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. வேலை தொழில் விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இன்று தவறுகள் ஏற்பட வாய்ப்பு நிறையாக இருக்குங்க. அதனால் எந்த ஒரு இடத்துலையும் நீங்கள் பணிகளை நீங்கள் கவனமாக பணியாற்ற வேண்டியது மிக நல்லது. உங்களுடைய அறிவுத்திறனை பயன்படுத்தி இன்றைய நாள் பணியாற்றுங்க. அதே போல் இன்றைய நாள் எந்த ஒரு வேலையிலையும் பணியிலையும் பார்த்தீங்கன்னா திட்டமிட்டு செயல்படுவது சில தவறுகளை உங்களுக்கு தவிர்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பை உண்டாக்கி தருமுங்க. அதனால் கொஞ்சம் கவனமுடன் இருப்பது நல்லது. அதே போல் தொழில் விஷயங்களில் இன்றைய நாள் உங்களுடைய விற்பனையின் லாபமும் சற்று குறைந்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருப்பதால் இந்த இடத்துல நீங்கள் எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லதுங்க. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று கணவன் மனைவிக்கிடையே உண்டான ஒரு கருத்து வேறுபாடுகள் எழலாம். அதனால் இன்றைய நாள் குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் சற்று குறைந்து காணப்படுங்க. அதே போல் குழந்தைகளுடைய வளர்ச்சி மற்றும் முன்னேற்றத்தை நீங்கள் கருத்தில் எடுத்துக்கொண்டு இந்த மாதிரியான செயல்பாடுகளை தவிர்க்க வேண்டியது நல்லதுங்க. அப்போ நல்ல உறவிற்கு நீங்கள் ஏற்ற நாளா அப்படின்னா இன்றைய நாள் அவ்வளோ ஒரு சிறப்பான நாள் இல்லைன்னு தாங்க சொல்லுவேன். அதனால் குடும்பத்தை பொறுத்தளவுக்கு விட்டு கொடுத்து செல்லுங்க. குழந்தைகளுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கு உண்டான வழியை நீங்கள் காட்ட வேண்டியது மிக அவசியம்ங்க. அவங்க இன்றைய நாள் அவங்களுக்கு தடுமாற்றங்கள் ஏற்படலாம். கொஞ்சம் கவனமுடன் பார்த்து கொள்ளுங்க. அதே போல் நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு இன்று பண இழப்பிற்கான சாத்தியம் நிறையாக இருக்குங்க. அப்போ பணத்தை நீங்கள் எங்கு எடுத்து சென்றாலும் பணத்தை எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் எடுத்து செல்வது, அந்த பணத்தை கையாள்வது முறையாக கையாள்வது மிக நல்லதுங்க. ஏன்னா நிதி நிலைமையில் இன்றைய நாள் எச்சரிக்கை தேவைப்படுதுங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று தலைவலி, சிறு சிறு உபாதைகள், சளி, இருமல், முதுகுவலி, அதே போல் கால்வலி, இந்த மாதிரியான சில பாதிப்புகள் எல்லாமே உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருப்பதால் ஆரோக்கியத்தில் மிக கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. அதிர்ஷ்டமான திசை தென்மேற்கு, அதிர்ஷ்டமான எண் 8, அதிர்ஷ்டமான நிறம் பழுப்பு நிறம். விஷாகம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா மனதளவில் இருந்து வந்த குழப்பங்கள் எல்லாமே உங்களுக்கு அகலக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்க போதுங்க. நண்பர்கள் வழியில் நல்ல ஒத்துழைப்பும் உங்களுக்கு ஏற்படக்கூடுங்க. அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. புதிய துறை சார்ந்த ஏதாவது தேடல்கள் எல்லாமே உங்களுக்கு அதிகரிக்கக்கூடுங்க. கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் திட்டமிட்ட காரியங்கள் எல்லாம் நீங்கள் சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குது. விளையாட்டு துறைகளில் ஏதாவது இருந்தீங்கன்னா அதனுடைய ஆர்வங்கள் எல்லாம் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுங்க. விருச்சக ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா
சந்திரன் குரு சுக்கிர ஹோரைகள் உங்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்கக்கூடுங்க. கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் சம்பந்தமான முயற்சிகள் அனைத்திற்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் சுக்கிர ஹோரையை பயன்படுத்துவதால் உங்களுக்கு நன்மைகள் சற்று அதிகமாக ஏற்படுங்க. சுப நிகழ்ச்சிகளுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் குரு ஹோரை உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குங்க. எதுலையுமே பார்த்தீங்கன்னா எச்சரிக்கையாக செயல்படக்கூடியவர் இந்த விருச்சக ராசி அன்பர்களுங்க. உங்களுடைய ராசிநாதன் செவ்வாயாக விளங்குவதால் நீங்கள் முருகன் மற்றும் துர்க்கை அம்மனை வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் தடைகள் எதுவுமின்றி நன்மைகள் சற்று அதிகமாக ஏற்படக்கூடுங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடெல்லாம் செய்து வாங்க. அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீருங்க. மனமகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. அப்போ குலதெய்வ வழிபாடு செய்வதால் பார்த்தீங்கன்னா மென்மேலும் உங்களுடைய வளர்ச்சியும் அதிகரிக்கக்கூடுங்க. தனுசு ராசி தனுசு லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு 2ஆம் பாவத்தில் சூரியனுடைய பயணமும், 3ஆம் பாவத்தில் சனி புதன் பகவானுடைய சேர்க்கை இருக்குங்க. அதே போல் 4ஆம் பாவத்தில் ராகு சுக்கிரனுடைய சேர்க்கையும், 6ஆம் பாவத்தில் குரு வக்கரத்தில் பயணம் செய்கிறாருங்க. களத்திரஸ்தானத்தில் செவ்வாய் வக்கரத்தில் பயணம் செய்கிறாருங்க. அஷ்டமத்தில் உங்களுக்கு சந்திரனுடைய பயணம் இருக்குங்க. 10ஆம் பாவத்தில் கேது பகவானுடைய பயணம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகள் எல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்மீக பிரார்த்தனை உங்களுக்கு சிறந்த அளவில் உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ முக்கிய முடிவுகள் எடுப்பதை இன்றைய நாள் முழுவதும் தவிர்ப்பது மிக நல்லதுங்க. அந்த மாதிரி ஏதாவது ஒரு முடிவுகள் இருந்துச்சுன்னா 2-3 நாட்கள் கழித்து பண்ணுங்க. அது உங்களுக்கு சிறப்பான ஒரு பலன்களை ஏற்படுத்தி கொடுக்குங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்கிடையே கொஞ்சம் அனுசரித்து செல்லுங்க. எதுலேயுமே பொறுமையை கடைபிடிப்பது இன்றைய நாள் மிக சிறப்புங்க. இப்போ முக்கியமான முடிவுகளில் கொஞ்சம் பொறுமையுடன் இருக்க வேண்டிய அவசியம் இருக்குங்க. சிந்தனையோட போக்கில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. அதே போல் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மற்றவர்களை நம்பி செயல்படுவதை இன்றைய நாள் தவிர்த்துருங்க. அலுவலகத்தில் சில மாற்றமான ஒரு சில வாய்ப்புகள் எல்லாமே ஒரு சிலருக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குது. விருப்பமில்லாத இடமாற்றம் சிலருக்கு மன உளைச்சலை உண்டாக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ மனதளவில் உற்சாகம் எல்லாம் பார்த்தீங்கன்னா குறைந்து காணப்படக்கூடிய நாளாக இருக்குது. கணவன் மனைவிக்கு இடையே பார்த்தீங்கன்னா சிறு சிறு சண்டை சச்சரவுகள்லாம் வரலாம். தாய்மாமன் வழியில் எதிர்பார்த்த காரியங்கள் ஒரு சிலருக்கு அனுகூலமாக முடியக்கூடுங்க. இப்போ உங்களுடைய முயற்சிக்கு வாழ்க்கை துணையோட ஆதரவு கிடைக்கிறதுல கொஞ்சம் சங்கடங்கள்லாம் ஏற்படுங்க. தாயோட உடல் ஆரோக்கியம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு மேம்படக்கூடும். உங்களுடைய வாழ்க்கை துணை உறவினர்களால் வருகையால் சில செலவுகள் உங்களுக்கு அதிகமாக ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குங்க. இப்போ வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் பார்த்தீங்கன்னா சற்று குறைந்து காணப்படக்கூடிய ஒரு நாளாகத்தாங்க இருக்குது. இன்று நீங்கள் சிவபெருமானை வழிபட உங்களுக்கு அதிக நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் அமைய போகுதுங்க. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய பணியிடத்தில் இது இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சிகரமாக இருக்காதுங்க. அப்போ நீங்கள் தவறு செய்ய வாய்ப்பு நிறைய இருக்குது. அதனால் எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் செயலாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா திட்டமிட்டு நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு முயற்சிகளாக இருந்தாலும் சில தவறுகளை நீங்கள் தவிர்க்க முடியுங்க. அப்போ கவனமுடன் செயல்பட வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. தொழிலில் உங்களுக்கு லாபம் பார்த்தீங்கன்னா விற்பனையில் லாபம் பார்த்தீங்கன்னா சற்று குறைந்து காணப்படக்கூடிய ஒரு நாளாகத்தாங்க இருக்குது. அப்போ இன்றைய நாள் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிங்க, பொறுமையுடன் இருங்க. இன்றைய நாளை மட்டும் நீங்கள் கவனமுடன் செலுத்துங்க. வருகின்ற நாட்கள் உங்களுக்கு சாதகமாக மாறுங்க. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று குடும்பத்தில் சில குழப்பங்கள் எல்லாம் காணப்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குங்க. அதே போல் கணவன் மனைவிக்கிடையே பார்த்தீங்கன்னா ஒரு அன்பும் பார்த்தீங்கன்னா சற்று குறைந்து காணப்படுவதால் குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் சற்று குறைந்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருப்பதால் கொஞ்சம் எதுலேயுமே கவனம் செலுத்த வேண்டிய நாளாக இருக்குங்க. தனிப்பட்ட விஷயங்கள்லேயும் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும். அதே போல் உங்களுடைய நடவடிக்கைகள், உங்களுடைய எண்ணங்கள், சிந்தனைகளை எல்லாம் இன்றைய நாள் குறைத்து கொள்வது மிக நல்லதுங்க. உங்கள் இருவருக்கும் உண்டான ஒரு உறவு பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் அவ்வளோ ஒரு சிறப்பாக இல்லைங்க. அதனால் கொஞ்சம் பொறுமையை கடைபிடிங்க. குழந்தைகள் விஷயங்களில் நீங்கள் எந்த ஒரு கவலையும் பட தேவையில்லைங்க. அவர்களுடைய கல்வி அறிவு பார்த்தீங்கன்னா மேன்மைப்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று அதிக அளவு உங்களுக்கு செலவுகள் காணப்படுங்க. அப்போ சேமிப்பு பழக்கத்தை நீங்கள் மேற்கொள்வது தான் இன்றைய நாள் சிறந்தது. அதே போல் உங்களுடைய செலவுகள், வீணான செலவுகளை எல்லாம் தவிர்ப்பது இன்றைய நாள் உங்களுக்கு மிக சிறந்ததுங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய கண்களில் சில எரிச்சல்கள், அதே போல் தோல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் இதெல்லாம் உங்களுக்கு காணப்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருப்பதால் உங்களுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. வெளியிடங்களில் உணவு உட்கொள்வதை தவிர்த்துருங்க. கார வகைகள், எண்ணெய் வகை உணவு பதார்த்தங்களை எல்லாம் தவிர்த்தாலே போதும். உங்களுக்கு எல்லா விதத்திலுமே ஆரோக்கியங்கள் மேம்படக்கூடிய ஒரு நாளாக மாறுங்க. அதிர்ஷ்டமான திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 5, அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல் நிறம்,
மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா பிற்பகலுக்கு மேலே உங்களுடைய வாழ்க்கை துணை வழியில் எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லபடியாக முடியக்கூடிய ஒரு வாய்ப்பு எல்லாமே ஏற்படுது. போராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் புதிய முயற்சிகளை காலையிலேயே நீங்கள் தொடங்குவது மிக ஒரு சிறப்பான ஒரு நற்பலன்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் உறவினர்கள் வருகையால் சில சங்கடங்கள் எல்லாமே உங்களுக்கு ஏற்படக்கூடுங்க. தனுசு ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள் அப்படின்னு பார்த்தோம்னா சூரியன், செவ்வாய், குரு, சுக்கிர ஹோரைகள் உங்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்குங்க. குரு ஹோரையில் நீங்கள் சுப நிகழ்ச்சிகள் பண்ணலாம். சொத்து சார்ந்த இடங்கள், அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் செய்தீங்கன்னா மிக சிறப்பாக இருக்குங்க. அதே போல் பணம் சார்ந்த விஷயங்களுக்கு நீங்கள் சுக்கிர ஹோரையும் பயன்படுத்துங்க. கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு நீங்கள் புதன் ஹோரையும் உங்களுக்கு அதிக நன்மைகளை தருங்க. தொழில் சார்ந்த எந்த ஒரு முடிவுகளுக்கும் பார்த்தீங்கன்னா செவ்வாய் மற்றும் குரு ஹோரைகள் உங்களுக்கு அதிக உத்தமமான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்குங்க. எந்த வேலை செய்தாலும் பார்த்தீங்கன்னா அதை நம்பிக்கையோடும் மன உறுதியுடனும் செயல்படும் தனுசு ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் குரு பகவானாக விளங்குகிறாருங்க. அப்போ ஒவ்வொரு சனிக்கிழமையுமே நீங்கள் ஆஞ்சநேயரை வழிபடுவது உங்களுக்கு அதிக நன்மைகளை கொடுக்கும். மேலும் நீங்கள் சிவபெருமானை எல்லாம் வணங்கி வந்தீங்கன்னா நினைத்த காரியங்கள் பார்த்தீங்கன்னா தடையில்லாமல் நிறைவேறக்கூடுங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடெல்லாம் செய்துவாங்க. அனைத்து விதமான கஷ்டங்கள் தீரும், மன மகிழ்ச்சி அடைவீங்க, குடும்பத்தில் சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுக்கு வளர்ச்சியை அதிகரித்து தரக்கூடியவராக விளங்குவாருங்க. மகர ராசி மகர லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு லக்கணத்தில் சூரியனுடைய பயணமும், 2ஆம் பாவத்தில் சனி புதன் பகவானுடைய சேர்க்கை இருக்குங்க. 3ஆம் பாவத்தில் ராகு சுக்கிரனுடைய சேர்க்கையும், அதே போல் பஞ்சமஸ்தானத்தில் குரு வக்கரத்தில் பயணம் செய்கிறாருங்க. 6ஆம் பாவத்தில் செவ்வாய் வக்கரத்தில் பயணம் செய்கிறாருங்க. களத்திரஸ்தானத்தில் உங்களுக்கு சந்திரனுடைய பயணமும், 9ஆம் பாவத்தில் கேது பகவானுடைய பயணம் எல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகள் எல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ உங்களுடைய இனிமையான சுவாபம் பிறரிடம் உங்கள் மீதான நல்ல எண்ணத்தை வளர்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் காணப்படுது. அப்போ உங்களுடைய மன உறுதியும் நம்பிக்கையும் இன்றைய நாள் அதிகமாகவே காணப்படும்னு சொல்லலாமுங்க. போட்டிகளில் நீங்கள் ஈடுபட்டு வெற்றி பெறுவீங்க. மற்றவர்களுடைய தேவைகளை எல்லாத்தையுமே இன்றைய நாள் நிறைவேற்றி வைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் உங்களுக்கு இன்றைய நாள் இருக்குதுங்க. நவீன தொழில்நுட்ப விஷயங்களில் உங்களுக்கு ஆர்வங்கள் எல்லாமே ஏற்பட காண்பீங்க. வியாபாரத்தில் சிறு சிறு மாற்றங்கள் எல்லாத்தையும் நீங்கள் செய்து முடிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. எதிலுமே துரிதத்துடன் செயல்பட்டு முடிப்பீங்க. எந்த ஒரு காரியத்திலையுமே பார்த்தீங்கன்னா எடுத்தால் அந்த காரியத்தை முடிக்கக்கூடிய ஒரு சக்தியும் உங்களுக்கு உத்வேகமும் உங்களுக்கு அதிகமாக காணப்படுதுங்க. உத்தியோகத்தில் சில நுணுக்கங்களை புரிந்து கொண்டு அதன்படி நீங்கள் செயல்படுவீங்க. அப்போ எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு மனப்பக்குவம் உங்களிடம் ஏற்படுங்க. அப்போ உங்களுடைய விருப்பங்கள் அனைத்துமே நிறைவேறக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. காரியங்களில் நல்ல அனுகூலம் உண்டாகக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. சிலருக்கு எதிர்பாராத பணவரவுக்கு பொருள் சேர்க்கைக்கு இதற்குண்டான வாய்ப்புகள் பார்த்தீங்கன்னா நிறைய காணப்படுதுங்க. வாழ்க்கை துணை உங்களுடைய தேவை அறிந்து இன்றைய நாள் பண உதவிகள் எல்லாமே உங்களுக்கு செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுது. சிலருக்கு உறவினர்கள் வீட்டிலிருந்து விருந்து விசேஷங்களில் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் உங்களுக்கு ஏற்படுமுங்க. அலுவலகத்தில் உற்சாகமாக நீங்கள் பணிகளில் ஈடுபட்டு அந்த பணிகளில் நீங்கள் நல்ல ஒரு நன்மதிப்பு பெறக்கூடிய ஒரு வாய்ப்பும் காணப்படுது. அதிகாரிகளுடைய பாராட்டுகள் எல்லாமே கிடைக்கப்பெறும். வியாபாரத்தில் விற்பனையில் லாபமும் நீங்கள் எதிர்பார்த்தபடி இருக்கும்னே சொல்லலாமுங்க. அந்த அளவுக்கு இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்குன்னே சொல்லலாமுங்க. வேலை தொழில் விஷயங்களில் பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுடைய பணிகள் இடத்துல சவால்கள் எவ்வளவு பெரிய சவால்களாக இருந்தாலும் உங்களுக்கு எளிதாக கையாளக்கூடிய ஒரு பக்குவம் உங்களிடம் காணப்படுதுங்க. அப்போ எதையுமே அனுசரித்து பொறுமையாகவும் நிதானத்தோடும் அனுசரித்து செல்லக்கூடிய ஒரு அணுகுமுறை உங்களுக்கு இன்றைய நாள் நிறைய காணப்படுது. வியாபாரத்தில் நீங்கள் நினைத்தபடி பார்த்தீங்கன்னா நல்ல லாபமும் உங்களுக்கு விற்பனையும் பார்த்தீங்கன்னா மிக சிறப்பாக இருக்குன்னே சொல்லலாமுங்க. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய காதல் ஜோடிகளாக இருந்தீங்கன்னா நல்ல ஒரு புரிந்துணர்வு உங்களுக்கு காணப்படுதுங்க. கணவன் மனைவிக்கிடையே அன்பு, அரவணைப்பு, அந்யோன்யம் இதெல்லாம் எப்படி தென்படுதோ அதுபோல் காதல் ஜோடிகளுக்கு இன்றைய நாள் நல்ல ஒரு புரிந்துணர்வு காணப்படுது. இன்றைய நாள் உறவுகளில் பார்த்தீங்கன்னா நல்லிணக்கம் மேம்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குது. அதனால் உறவுகளை பற்றி இன்றைய நாள் எதுலேயுமே நீங்கள் கவலை கொள்ள வேண்டாம். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிறைந்து காணப்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இருக்குது. குழந்தைகளுக்கு கல்வி விஷயங்களில் கொஞ்சம் கவனமுடன் இருங்க.
அதே போல் அவங்களுடைய ஆர்வம் குறையும் பொழுது நீங்கள் அவங்களுடைய ஆர்வத்தை தூண்டக்கூடிய ஒரு நபராக கூட இருந்து நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டியது மிக நல்லதுங்க. அப்போ குழந்தைகளுக்கு கல்வி மட்டும்தான் இப்போதைய முக்கியத்துவமாக இருக்கும். அப்போ கல்விக்கு அவங்களுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் செய்து கொடுங்க. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு உங்களிடம் இருக்கக்கூடிய பணம் உங்களுக்கு போதுமானதாக இருக்கும் இன்றைய நாள். அப்போ பணத்தை பயனுள்ள விஷயங்களுக்கு எல்லாத்துக்கும் நீங்கள் செலவு செய்வீங்க. பண தேவை உங்களுக்கு பூர்த்தியாகக்கூடிய மனதளவில் பூர்த்தியாகக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் அமையுதுங்க. அதே போல் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எடுத்தோம்னா இன்றைய நாள் மனதில் பார்த்தீங்கன்னா மன உறுதி, மன தைரியம், இது எல்லாமே உங்களுக்கு ஆற்றல், இது எல்லாமே அதிகரித்து காணப்படுதுங்க. அதனாலேயே பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுடைய ஆரோக்கியமும் பார்த்தீங்கன்னா மிக சிறப்பாக இருக்குங்க. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா சில சின்ன சின்ன உபாதைகள்லாம் ஏற்படலாம். அதெல்லாம் சரியாகிவிடக்கூடிய ஒரு நாளாகத்தாங்க இருக்குது. அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்டமான எண் 3, அதிர்ஷ்டமான நிறம் வெளிர் நீல நிறம். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் வியாபாரத்தில் சில சூட்சுமங்களை எல்லாம் புரிந்து கொண்டு அதன்படி வெற்றி காணக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. எதிர்காலம் சார்ந்த சிந்தனைகள் எல்லாமே உங்களுக்கு மேம்படக்கூடும். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நீங்கள் இணையம் சார்ந்த ஏதாவது துறைகளில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்வங்கள் ஏற்படும். உயர் அதிகாரிகள் பற்றிய சில புரிதல்களும் உங்களுக்கு இன்றைய நாள் மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சிறு கடன்கள் எல்லாமே உங்களுக்கு ஏற்படக்கூடிய நாளாக இருக்கு. அதை அடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுதுங்க. வெளியூர்ல இருந்து ஒரு மகிழ்ச்சியான செய்திகள் எல்லாமே இன்றைய நாள் உங்களுக்கு கிடைக்கக்கூடுங்க. மகர ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா சந்திரன், செவ்வாய், புதன், சுக்கிர ஹோரைகள் உங்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்குங்க. சுக்கிர ஹோரையில் நீங்கள் சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் செய்தீங்கன்னா மிக சிறப்பாக இருக்குங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா பணம் சார்ந்த விஷயங்களுக்கு, நீங்கள் கல்வி சார்ந்த விஷயங்களுக்கும் புதன் ஹோரை உங்களுக்கு அதிக நன்மைகளை தருங்க. தொழில் சார்ந்த எந்த ஒரு முடிவுகளுக்கும் பார்த்தீங்கன்னா செவ்வாய், சுக்கிர ஹோரைகள் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் முடிவெடுப்பதற்கு நீங்கள் புதன் ஹோரையை உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குங்க. சாந்த குணம் கொண்ட மகர ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் பார்த்தீங்கன்னா சனி பகவானாக இருக்காருங்க. அப்போ நீங்கள் தன்வந்திரி சுவாமிகளை வழிபடுவதால் விசேஷ பலன்களை எல்லாம் பெறுவீங்க. மேலும் தன்வந்திரி சுவாமிகளை நீங்கள் பிரார்த்தனை செய்வதால் பார்த்தீங்கன்னா மன நிம்மதி, உங்களுக்கும் மன மகிழ்ச்சி எல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக மாறுங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடும் செய்து வாங்க. அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாமே தீருங்க. மன மகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. இப்போ குலதெய்வ வழிபாடு செய்வதால் பார்த்தீங்கன்னா மென்மேலும் உங்களுடைய வளர்ச்சியை அதிகரித்து தரக்கூடியவராக விளங்குவாருங்க. கும்ப ராசி, கும்ப லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு லக்கணத்தில் சனி, புதன் பகவானுடைய சேர்க்கை இருக்குங்க. 2ஆம் பாவத்தில் ராகு, சுக்கிரனுடைய பயணமும், 4ஆம் பாவத்தில் குரு வக்கரத்தில் பயணம் செய்கிறாருங்க. பஞ்சமஸ்தானத்தில் செவ்வாய் வக்கரத்தில் பயணம் செய்கிறாருங்க. 6ஆம் பாவத்தில் சந்திரனும், அஷ்டமத்தில் உங்களுக்கு கேது பகவானுடைய பயணமும், விரயஸ்தானத்தில் உங்களுக்கு சூரியனுடைய பயணம் எல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகள் எல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய தேவைகளை அறிந்து நடந்து கொள்ளக்கூடிய ஒரு மிக சிறப்பான ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ உங்களுடைய முயற்சிகளில் வெற்றிகள் காணக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இன்றைய நாள் அமைய போகுதுங்க. உங்களுடைய சிறிய திட்டம் கூட பெரிய அளவுக்கு வெற்றிக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு நல்ல நாளுங்க. பணிகளில் இருந்து வந்த பொறுப்புகள் இன்றைய நாள் முற்றிலும் உங்களுக்கு குறையக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் உண்டாகுதுங்க. அதே போல் சில பணிகளை நீங்கள் செய்து முடிப்பீங்க எளிமையாக. வெளியூர் பயணங்கள் சார்ந்த சில சிந்தனைகள் ஏதாவது இருந்துச்சுன்னா அதெல்லாம் உங்களுக்கு இன்றைய நாள் அது சாதகமாகக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுது. ஆன்மீக பணிகளில் உங்களுக்கு ஆர்வங்கள் எல்லாமே ஏற்படக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. விலகி சென்றவர்கள், உங்களிடமிருந்து விலகி சென்றவர்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆதரவாக இன்றைய நாள் செயல்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. துணைவருடன், அதாவது கணவன் மனைவிக்குடைய சிறுதூர பயணங்கள் சென்று வரக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் காணப்படுதுங்க. மனதளவில் புதிய தேடல்கள் எல்லாமே உங்களுக்கு உருவாகும். இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றிகள் நிறைந்த ஒரு சிறப்பான ஒரு நாளாகவும் இருக்குங்க. அப்போ எதிர்பாராத பணவரவுக்கு இன்றைய நாள் வாய்ப்புகள் நிறையாக காணப்படுதுங்க. முயற்சிகள் உங்களுக்கு எல்லா விதத்திலையுமே சாதகமாகும். அதே போல் மற்றவர்களிடம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வாக்குவாதத்தில் ஈடுபடாமல் இருக்க வேண்டுங்க. நிதானத்தையும் பொறுமையும் கடைபிடிக்க வேண்டிய ஒரு நாளுங்க. சிலருக்கு எதிர்பாராத பணவரவுடன் திடீர் செலவுகளும் ஏற்படக்கூடுங்க. கொஞ்சம் இந்த மாதிரியான விஷயங்களில் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருங்க. சகோதரர்களால் சில பிரச்சனைகள் எல்லாம் ஏற்படக்கூடும். வெளியூர் பயணங்களை எல்லாம் இன்றைய நாள் முற்றிலும் தவிர்த்துருங்க. அலுவலக பணிகளில் கவனமாக இருக்கவும் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. வியாபாரத்தில் உங்களுக்கு விற்பனையும் லாபமும் கொஞ்சம் உங்களுக்கு சுமாராக தாங்க இருக்குன்னு சொல்லலாங்க. அப்போ பணியாளர்களுடைய பிரச்சனைகள் உங்களுக்கு ஏற்படக்கூடும். அதனால் பணியாளர்களிடம் மட்டும் கொஞ்சம் கவனமுடன் இருப்பது மிக நல்லதுங்க. வேலை, தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய பணிகளை நீங்கள் விரைந்து ஆற்றக்கூடிய ஒரு செயல்திறனை நீங்கள் உருவாக்கி கொள்ள வேண்டுங்க.
அப்போ உங்களிடம் இன்று ஆற்றலும் உறுதியும் நிறைந்து காணப்பட்டால் கூட ஏதோ ஒரு விதத்தில் உங்களுடைய மன கஷ்டம் ஏற்பட்டுக்கிட்டே இருக்குங்க. அதனால் கொஞ்சம் கவனமுடன் இருப்பது நல்லது. தொழில் விஷயங்களில் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருப்பதும் மிக நல்லதுங்க. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய துணையுடன் தரமான நேரங்களை எல்லாம் இன்றைய நாள் செலவழிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. அப்போ உங்கள் இருவருக்குமே பார்த்தீங்கன்னா அன்பு, அரவணைப்பு இதெல்லாம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. குடும்பத்தில் நன்மைகள் சற்று அதிகமாக நடைபெறக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குது. உங்களுடைய இருவருடைய மனதும் பார்த்தீங்கன்னா ஒரு மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலைக்கு ஆட்படுத்தக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் சிறப்பாக இருக்குங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சி நிறைந்து காணப்படுது. இதனால் உறவுகளில் நல்ல ஒரு புரிந்துணர்வு உங்கள் இருவருக்கும் ஏற்படக்கூடிய ஒரு காலமாக இருக்குங்க. குழந்தைகளுக்கு கல்வி விஷயங்களில் மிக அற்புதமான ஒரு நாளாக இன்றைய நாள் அமைய போகுதுங்க. எதில் எடுத்தாலும் அவங்களுக்கு இன்றைய நாள் வெற்றிகள் உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாளுங்க. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று சுதந்திரமான ஒரு நிதி நிலைமை உங்களுக்கு ஏற்படுதுன்னே சொல்லலாமுங்க. அப்போ இன்றைய நாள் பயனுள்ள சேமிப்பு திட்டங்கள் எல்லாத்தையும் நீங்கள் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பும் நீங்கள் சேமிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் ஏற்படுது. அதனால் நிதி நிலைமையில் உங்களுக்கு இன்றைய நாள் எந்த ஒரு குறைபாடும் இருக்காதுங்க. நிதி நிலைமை உங்களுக்கு பரிபூரணமான ஒரு வாய்ப்புலாம் இன்றைய நாள் நிறைய காணப்படுதுங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஆரோக்கியம் இன்றைய நாள் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காதுங்க. இப்போ ஆரோக்கிய பிரச்சனை இல்லைன்னா பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு நிம்மதியாகவும் மன நிறைவும் உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கும். அதனால் இன்றைய நாளை நீங்கள் திருப்திகரமாக பயன்படுத்தி கொள்ள வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்டமான எண் 5, அதிர்ஷ்டமான நிறம் நீல நிறம். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்று உங்களுடைய பிள்ளைகளால் இன்று செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. சதயம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் முக்கியமான விஷயங்களில் முடிவெடுப்பதற்கு இன்றைய நாள் மிக சிறந்த நல்ல நாளாக இருக்க போகுதுங்க. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய தந்தையிடம் எதிர்பார்த்த உதவிகள் எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு மிக சிறப்பான ஒரு நல்ல நாளாக இருக்க போகுதுங்க. கும்ப ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா சந்திரன், செவ்வாய், புதன், சுக்கிர ஹோரைகள் இவர்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்குங்க. சுக்கிர ஹோரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் செய்தீங்கன்னா மிக சிறப்பான ஒரு பலன்களை கொடுக்கும். பணம் சார்ந்த விஷயங்களுக்கும் கல்வி சார்ந்த ஒரு முயற்சிகளுக்கும் புதன் ஹோரை உங்களுக்கு அதிக நன்மைகளை தருங்க. தொழில் சார்ந்த எந்த ஒரு முடிவுகளுக்குனாலும் பார்த்தீங்கன்னா செவ்வாய், சுக்கிர ஹோரைகள் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்குங்க. குடும்பம் சார்ந்த விஷயங்களில் முடிவெடுப்பதற்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் புதன் ஹோரையை உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குங்க. மற்றவர்களிடம் மதிப்போடும் மரியாதையோடும் பழகக்கூடிய கும்பராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் சனி பகவானாக இருப்பதால் நீங்கள் ஐயப்பனை வணங்கி வந்தீங்கன்னா உங்களுக்கு நன்மைகள் சற்று அதிகமாக ஏற்படக்கூடுங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடெல்லாம் செய்துவாங்க. அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீருங்க. மனமகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. இப்போ குலதெய்வ வழிபாடு நீங்கள் செய்து வருவதால் பார்த்தீங்கன்னா மென்மேலும் உங்களுடைய வளர்ச்சிகள் மேம்படக்கூடிய ஒரு நல்ல காலமாக மாற்றுவாருங்க. மீன ராசி, மீன லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு லக்கணத்தில் ராகு சுக்கிரனுடைய சேர்க்கை இருக்குங்க. 3ஆம் பாவத்தில் குரு வக்கரத்தில் பயணம் செய்கிறாருங்க. 4ஆம் பாவத்தில் செவ்வாய் வக்கரத்திலையும், பஞ்சமஸ்தானத்தில் உங்களுக்கு சந்திரனுடைய பயணம் இருக்குங்க. கலத்திரஸ்தானத்தில் கேது பகவானுடைய பயணமும், லாபஸ்தானத்தில் சூரியனும், விரயஸ்தானத்தில் உங்களுக்கு சனி புதன் பகவானுடைய சேர்க்கையெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகள் எல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு இன்றைய நாள் ஆக்கப்பூர்வமான ஒரு நாளாக அமைய போகுதுங்க. அப்போ இன்று புத்துணர்ச்சியுடனும் தைரியத்துடனும் தன்னம்பிக்கையுடனும் காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. புதிய முயற்சிகள் அனைத்துமே உங்களுக்கு லாபகரமானதாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே உங்களுக்கு அமையக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் காணப்படுதுங்க. இதுவரை தடைப்பட்ட சில வேலைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நிறைவு பெறக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் காணப்படுது. அதே போல் உங்களிடமிருந்து விலகி சென்றவர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் காணப்படுதுங்க. அப்போ பயணங்களால் உங்களுக்கு ஆதாயங்கள் எல்லாமே உண்டாகக்கூடும். சக ஊழியர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆதரவாக செயல்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. மனதளவில் புதிய பாதைகள் எல்லாமே உங்களுக்கு புலப்படக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் காணப்படுது. வியாபார நிமித்தமான சில சிந்தனைகள் எல்லாமே உங்களுக்கு மேம்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குன்னே சொல்லலாமுங்க. தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீங்க. எந்த ஒரு விஷயங்களாக இருந்தாலும் கணவன் மனைவிக்கிடையே இதுவரை இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாமே நீங்கி உங்களுக்கு அந்யோன்யம், அன்பு இதெல்லாம் அதிகரிக்கக்கூடுங்க. தாயோடைய உடல் ஆரோக்கியம் எல்லாமே பார்த்தீங்கன்னா மேம்படக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் காணப்படுது. நீண்ட நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்த நல்ல செய்திகள் இன்று உங்களுக்கு கிடைப்பதற்குண்டான ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு
வாய்ப்பு உண்டுங்க. அதை பயன்படுத்தி கொள்ளுங்க. வாழ்க்கை துணை வழி உறவினர்களால் சில செலவுகள் எல்லாமே ஏற்படக்கூடுங்க. அலுவலகத்தில் வேலை செய்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதிகாரிகளுடைய ஆதரவு முற்றிலும் உங்களுக்கு கிடைக்கக்கூடுங்க. வியாபாரத்தில் உங்களுக்கு விற்பனையில் லாபமும் நீங்கள் எதிர்பார்த்தபடி எவ்வளவு எதிர்பார்க்கிறீங்களோ அந்த அளவுக்கு இன்றைய நாள் விற்பனையில் லாபமும் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும்னே சொல்லலாமுங்க. வேலை தொழில் விஷயங்களில் பார்த்தீங்கன்னா இன்று பணியிடத்தில் அனைத்துமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ உங்களுடைய பணிகளை நீங்கள் குறித்த நேரத்தில் முடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே ஏற்படுதுங்க. நீங்கள் தொழில் சார்ந்த முறையில் உங்களுடைய பணிகளை உற்சாகமாக முடிப்பீங்க, தைரியத்தோடும் செயல்படுவீங்க. எதையுமே திட்டமிட்டு செய்யக்கூடிய ஒரு ஆற்றல் இன்றைய நாள் உங்களிடம் காணப்படுங்க. தொழிலில் ஒரு நல்ல லாபமும் முன்னேற்றங்களும் உங்களுக்கு காணப்படக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குங்க. சிறு சிறு தடங்கல்கள் வந்தாலும் கூட அதை எளிதாக சமாளிக்கக்கூடிய ஒரு ஆற்றலும் இன்றைய நாள் உங்களுக்கு தென்படுதுங்க. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய துணையுடன் பார்த்தீங்கன்னா நட்பாக நடந்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இருக்குங்க. இதனால் உங்களுடைய துணையுடைய உறவில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மதிப்பு, புரிந்துணர்வு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அற்புதமாக ஏற்படுங்க. உங்கள் இருவருக்குமே பார்த்தீங்கன்னா அன்பு அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் நிறைந்து குதூகலம் அதிகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் தென்படுதுங்க. அதனால் இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சிக்கு பஞ்சமே இருக்காதுங்க. அந்த அளவுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பாக இருக்க போகுது. நீ குடும்பத்தில் அதே போல் கல்வி விஷயங்கள், அதாவது உங்களுடைய குழந்தைகளுடைய கல்வி விஷயங்களில் நீங்கள் கவலை கொள்ள வேண்டாமுங்க. அவர்கள் எடுத்த காரியங்களை திறம்பட செய்யக்கூடிய ஒரு ஆற்றல் இன்றைய நாள் தென்படுதுங்க. அதனால் எதையுமே சாதிக்கக்கூடிய ஒரு ஆற்றலும் உத்வேகமும் அவங்களிடம் தென்படுது. இன்றைய நாள் மிக சிறப்பான ஒரு நாளாகவும் அமைய போகுதுங்க. நிதி நிலைமையை பொறுத்த அளவுக்கு உங்களுடைய பண தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் மிக சிறந்த நாளுங்க. அதனால் இன்றைய நாள் உங்களால் அதிக அளவு உங்களுக்கு நிதியை சேமிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு, சூழ்நிலைகள் எல்லாமே ஏற்படுதுங்க. அதேபோல் நிதி பிரச்சனை உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இன்றைய நாள் அமையாது. ஆரோக்கியத்தை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு ஆரோக்கியத்தில் கூடுதல் சக்தி, அதாவது ஆரோக்கியம், ஆற்றல் இதெல்லாம் உங்களுக்கு அதிகமாக இருப்பதாலேயே உங்களுக்கு சிறந்த ஆரோக்கியம் எல்லாமே தென்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ ஆரோக்கியத்திலேயே உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காதுங்க. ஆரோக்கிய பிரச்சனை இல்லைனாலே உங்களுக்கு வாழ்க்கையில் நல்ல ஒரு மன நிறைவு, ஆனந்தம், சந்தோஷம் இதெல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுங்க. அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்டமான எண் 7, அதிர்ஷ்டமான நிறம் நீல நிறம். புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா புதிய தொழில்நுட்ப துறைகள் தொடர்பான தேடல்கள் எல்லாமே உங்களுக்கு இன்றைய நாள் பிறக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குதுங்க. குழந்தைகளுடைய தனித்தன்மைகளை எல்லாம் புரிந்து கொண்டு செயல்படுவீங்க. அதே போல் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் எதிலுமே நீங்கள் சிக்கனமாக செயல்படுவீங்க. உடன் பிறந்தவர்களுடைய பற்றிய புரிதல்கள் எல்லாமே இன்றைய நாள் உங்களுக்கு அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வியாபாரத்தில் இருந்தீங்கன்னா நிச்சயம் சில சூட்சமங்களை எல்லாம் உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. அலுவலகத்தில் இருந்தீங்கன்னா உங்களுடைய கருத்துக்களுக்கு இன்றைய நாள் மதிப்புகள், மரியாதைகள் இதெல்லாமே மேம்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்க போகுதுங்க. மீன ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள் அப்படின்னு பார்த்தோம்னா சூரியன், செவ்வாய், குரு, சுக்கிர ஹோரைகள் உங்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்குங்க. குரு ஹோரையில் சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த, சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் இதெல்லாம் செய்தீங்கன்னா மிக சிறப்பாக இருக்குங்க. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர ஹோரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு நீங்கள் புதன் ஹோரையும் உங்களுக்கு அதிக நன்மைகளை தருங்க. தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய், புதன், குரு ஹோரைகள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உத்தமமான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்குங்க. மற்றவர்களிடம் சார்ந்து வாழ நினைக்காத மீன ராசி, மீன லக்கண அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதனாக விளங்குபவர் குரு பகவானாக இருக்காருங்க. எனவே நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவன் மற்றும் முருகப்பெருமானை வணங்குவதால் உங்களுக்கு எல்லா விதமான சகல சௌபாக்கியங்களும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடும் நீங்கள் செய்து வந்தீங்கன்னா அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாமே உங்களுக்கு தீரும், மனமகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு நீங்கள் செய்து வந்தீங்கன்னா தொடர்ந்து உங்களுடைய வளர்ச்சி, உங்களுடைய தொழில் வளர்ச்சி, முன்னேற்றங்கள் எல்லாமே அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல காலமாக மாற்றி தருவாருங்க. மேலும் இன்றைய தினம் அனைத்து அன்பர்களுக்கும் நல்ல காலமாகவும் இனிய காலமாகவும் அமைய எங்களுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.